ஹாய் ஹலோ வெல்கம் டு எவ்ரி ஒன். வெல்கம் டு சம்திங் அபவுட் எவ்ரி திங். இதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் சேவிங்ஸ். எல்லாருமே வேலைக்கு போகிறோம், எல்லாருமே சம்பாதிக்கிறோம், எல்லாருமே வேலைக்கு போகிறதுக்கான காரணம் அந்த சம்பளம் தான். எல்லாருக்குமே ஒரு சில தேவைகள் இருக்கும், அதுக்கான எக்ஸ்பென்ஸ் இருக்கும். அந்த எக்ஸ்பென்ஸை மீட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு பணம் தேவைப்படுது. அந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக தான் எல்லாருமே வேலைக்கு போகிறாங்க. ஸோ அந்த இன்கம்லேருந்து அவங்க எக்ஸ்பென்ஸு பண்ணது போக மீதி அவங்க எவ்வளோ எடுத்து வைக்கிறாங்க, எவ்வளோ மிச்சப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது தான் சேவிங்ஸ். அந்த சேவிங்ஸை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சேவிங்ஸ்னால் எதுக்கு, அதை எதுக்காக பண்ணணும், ஏன் பண்ணணும், அதை எப்படியெல்லாம் பண்ணலாம், அதோடய இம்பார்ட்டன்ஸ் என்ன, அது நம்மளோட லைஃப்பில் எவ்வளோ முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதெல்லாம் ஃபஸ்ட்டு எதுக்காக சேமிக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். எதுக்காக சேமிக்கணும் அப்படின்னா அதை நம்ம ஒரு 3 பாயிண்ட்டாக சொல்லலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு எமர்ஜென்சி நீட்ஸ், அதாவது அவசர தேவைகள். 2வது பாயிண்ட்டு ஃப்யூச்சர் நீட்ஸ், அதாவது எதிர்கால தேவைகள். 3வது அதிகப்படியான செலவுகள். அதில் ஃபஸ்ட்டு எமர்ஜென்சி நீட்ஸ்னால் என்னென்னா அது எதுவாக வேணாலும் இருக்கலாம். அதாவது ஒரு விஷயம் ஆகுது, அந்த விஷயத்தை பற்றி நமக்கு தெரியாது, அதுக்கு இவ்வளோ தேவைப்படும், அதுக்கு இது இப்படி ஆகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. சடனாக ஆகிடும். பட் ஆனால் அதுக்கு நம்ம காசு செலவு பண்ண வேண்டியதாக இருக்கும். அதுக்கு பேர் தான் எமர்ஜென்சி நீட்ஸ். நம்ம ஒரு வாடகை வீட்டில் இருப்பாங்க, பிரச்சனையாகுது, நம்ம ஒரு டக்குனு வீடு மாறணும் அப்படிங்கிறது. நம்ம வெஹிக்கிள்ஸ் வச்சுருப்போம், காரு பைக்கு ஏதோ ஒன்று வச்சுருப்போம். அது டக்குனு பிரேக் டவுன் ஆகுது, இல்லை ஏதாவது இஷ்யூ ஆகுது அப்படின்னா அதை ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு நம்ம சொந்த வீட்டில் இருந்தாலுமே அங்கே ஏதாவது ரிப்பேர் ஆகுது, ஏதாவது ப்ளம்பிங் ஒர்க் ஆகுது, இல்லை எலக்ட்ரிக்கல் ஒர்க் ஆகுது அப்படின்னா அதை நம்ம பார்க்கணும். அப்புறம் நமக்கோ இல்லை குழந்தைங்களுக்கோ மெடிக்கல் எமர்ஜென்சி ஏதாவது ஆகுது, உடம்பு சரியில்லாமல் போயிடுது, இல்லை ஏதாவது பிரச்சனை ஆகுது அப்படின்னா அதை நம்ம பார்த்தாகணும். அந்த மாதிரி நமக்கு தெரியாமல் சடனாக ஆகிறது தான் அந்த எமர்ஜென்சி நீட்ஸ். அதுக்கு நீங்கள் ஏதாவது சேவிங்ஸு பண்ணியிருந்தீங்க, உங்கள் இன்கம்லேருந்து ஏதாவது எடுத்து வச்சுருந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு கை கொடுக்கும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களோட அசட்ஸ் ஏதாவது நீங்கள் டக்குன்னு ஏதாவது உங்கள்கிட்ட நல்ல வேலை நகை இருந்ததுன்னா அதை கொண்டு போய் வைக்கலாம். அப்படின்னா வேறு ஏதாவது தான் இருக்குன்னா அதை ஏதாவது விற்கிற மாதிரி ஆகும், இல்லை வேறு யார்ட்டையாவது போய் கையெழுந்து நிற்கிற மாதிரி ஆகும், இல்லை எங்கேயாவது கடன் வாங்குற மாதிரி தான் ஆகும். நெக்ஸ்ட்டு ஃப்யூச்சர் நீட்ஸ் அப்படின்னா இப்போ நீங்கள் நல்லா இருக்கீங்க, நீங்கள் சம்பாதிக்கிறீங்க, உங்களுக்கு இன்கம் வந்துகிட்டே இருக்குது. இதே மாதிரி உங்களுக்கு கடைசி வரைக்கும் இருக்கும்னா அது யாருக்குமே இருக்காது, யாருக்குமே இருக்கும்னு சொல்ல முடியாது. அது ஒவ்வொருத்தருக்கு ஏற்ற மாதிரி எப்படி வேணாலும் மாறலாம். அதுதான். ஸோ இப்போ நீங்கள் ஒரு வேலையில் இருக்கீங்க, ஒரு சம்பாதிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களால் ஒரு 50 வயசு 55 வயசு வரைக்கும் அந்த வேலையில் நீங்கள் கண்டினியூ பண்ண முடியும், சம்பாதிக்க முடியும். அதுக்கு மேலே அது உங்களால் அப்படி பண்ண முடியாது. இப்போ இருக்க காலத்துக்கெல்லாம் அது 50 வயசுங்கிறது கூட நம்ம அதிகமாக சொல்கிற மாதிரி தான் இருக்குது. ஐடியில் இருக்கவங்களே இப்போ 35-40 வயசுல டிப்ரெஷன் சொல்லிட்டு அவங்க வேலையை விட்டு போயிடுறாங்க, இருக்கிற விவசாயம் பண்ண போகிறேன்னு சொல்லி போயிடுறாங்க. அவங்களால அந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ண முடியல, அந்த ஒர்க்கை அவங்களால இது பண்ண முடியல. இன்னொன்று வெளியே வர பாப்புலேஷன், வெளியே வர நம்பர்ஸ் ஆஃப் இன்ஜினியர்ஸு, அந்த காம்படிஷன், அது எல்லாத்தையுமே அவங்களால கோப்பப் பண்ண முடியல. முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ ஒருத்தர் ஒரு படிச்சிருக்காரு அப்படின்னா 10th 12th இல்லை டிகிரி ஏதாவது முடிக்கிறாரு அப்படின்னா கடைசி வரைக்கும் அதை மட்டுமே வச்சு கூட அவர் ஒர்க்குகளை கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு ஏதோ ஒன்று பண்ணி அவர் மேனேஜ் பண்ணி போயிடுறாரு. பட் ஆனால் இங்கே இயர்லி ஒன்ஸ் ஒரு புது டெக்னாலஜி வரப்போ அவங்க அதை பற்றி கற்றுக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது, அதில் அப்கிரேட் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ தான் அவங்களால மார்க்கெட்டில் நிற்க முடியுது, கோப்பப் பண்ணி போக முடியுது. அது இங்கே நிறையா பேரால் ஹேண்டில் பண்ண முடியல. அப்படி இருக்க பட்சத்தில் நம்ம 50 வயசு 55 வயசுன்னு சொல்கிறது கூட ரொம்ப பெரிய விஷயந்தான். மேக்ஸிமம் 45 வயசோ இல்லை நீங்கள் காம்படிட்டிவாக இருக்கீங்க, உங்களால் மேனேஜ் பண்ண முடியுது அப்படின்னா ஒரு 50 வயசு கூட சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம மினிமம் ஒரு 15 to 20 இயர்ஸ் வாழ்வோம். நம்ம ஹியூமன்ஸோட எவரேஜ் லைஃப் ஸ்பேன் வச்சு பார்த்தோம்னா அதுக்கப்புறம் ஒரு 15 to 20 இயர்ஸ் வாழலாம். அப்படி வாழ்கிறோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம வாழ போகிற வாழ்க்கை அந்த டைம் நம்ம இன்கம் இருந்த டைமில் எப்படி வாழ்ந்தோமோ அதே அளவு சொஃபிஸ்டிகேட்டடாக இருக்கணும், இல்லை அதே அளவு நம்ம மெயின்டைன் பண்ணணும். அப்படின்னா நம்ம சேவிங்ஸ் எடுத்து வச்சா தான் உண்டு. அப்படி இல்லாமல் நம்ம வரதை பூரா நம்ம இப்போ இருக்க எக்ஸ்பென்ஸாக, இப்போ இருக்கிறதுக்காக நம்ம சந்தோஷமாக செலவு பண்ணிகிட்டே இருந்தோம்னா அந்த பின்னாடி இருக்க டைமில் நம்ம வேறு யாராவது ஒருத்தர் சார்ந்து இருக்க மாதிரி ஆயிடும், இல்லை நம்மளை சார்ந்து இருக்கவங்க அப்போ நம்மளை சார்ந்து தான் இருக்க போகிறாங்க, அவங்களே நம்ம பார்த்துக்க முடியாமல் போயிடும்.
இல்லை அப்படின்னா நம்ம வந்து நம்மளோட வாழ்க்கையை தரத்தை நம்ம லிவிங் ஸ்டாண்டர்ட்ஸை அப்படியே கம்மி பண்ணிக்கிற மாதிரி ஆகும். ஸோ அந்த வயசில் போய் நம்ம அதுக்கு அது வரைக்கும் பழகின எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் வந்து எல்லாத்தையும் குறைச்சிக்கிட்டு இருக்கோம்னா அது நமக்கு வந்து முடியாத காரியம்தான். ஸோ அதுக்காக நம்ம வந்து சேமிப்புங்கிறது ரொம்ப அவசியமான ஒன்று. மூணாவது அதிகப்படியான செலவுகள். அதிகப்படியான செலவுகள்னால் எதை சொல்லலாம்னா அந்த செலவு வரப்போகுது அப்படிங்கிறது நமக்கு முன்னாடியே தெரியும். இப்படி ஒரு செலவு இருக்குது, இது நமக்கு ஃப்யூச்சரில் வரப்போகுது அப்படின்னு நமக்கு முன்னாடியே தெரியும். அதை வந்து நம்ம மேனேஜ் பண்ணுறதுக்கு, அதை எடுத்து வைக்கிறதுக்கு பேர் தான் அதிகப்படியான செலவுகள். இது வந்து எப்படின்னா நம்ம குழந்தைங்களுக்கு வந்து காலேஜ் படிக்கிறாங்க, ஸ்கூல், அடுத்தது அவங்களுக்கு வந்து மேரேஜ் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வீடு இல்லை வீடு வாங்கணும், கார் இல்லை கார் வாங்கணும், பைக் இல்லை பைக் வாங்கணும். அப்புறம் வந்து இது குழந்தை இப்போ பெண் குழந்தை இருந்ததுன்னா அதுக்கு வந்து நகை வாங்கணும். அப்படிங்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து யாராவது ஒருத்தர் சொல்லியோ இல்லை நமக்கு ஏதாவது ஒரு நடந்ததுக்கப்புறம் தான் நமக்கு தெரியணுங்கிறது கிடையாது. இது எல்லாமே நமக்கு முன்னாடியே தெரியும். நம்ம லைஃப்பில் என்னென்ன நமக்கு தேவை, லைஃப்பில் நமக்கு என்னென்ன கோல், நம்ம என்னென்ன அச்சீவ் பண்ணணும், நமக்கு வந்து எவ்வளோ இது என்னென்ன தேவைப்படுது அப்படிங்கிறத முன்னாடியே தெரிஞ்சிடும். ஸோ இதுக்காக நம்ம வந்து பார்த்திங்கன்னா சேவிங்ஸ் இதுக்காக நம்ம இதைத்தான் நம்ம வந்து அதிகப்படியான செலவுகள்னு சொல்லுவோம். இதில் வந்து சில விஷயங்கள் நம்ம வந்து லைஃப்பை வந்து அப்கிரேட் பண்ணிக்கிறதுக்காக இருக்கும், சில விஷயங்கள் நமக்கு அத்தியாவசியமானதாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து ஒரு புது வீடு வாங்கினா கூட வாடகை வீட்டில் உங்களுக்கு கழிச்சிட முடியும். ஒரு புது கார் பைக் வாங்கினா கூட உங்களால் இருக்கிறத வச்சு உங்களால் மேனேஜ் பண்ணிக்க முடியும். ஆனால் காலேஜ் சேர்க்குறது அப்படிங்கிறது, ஒரு திருமணம் பண்ணி வைக்கிறது அப்படிங்கிறது, அது வந்து அதெல்லாம் தவிர்க்க முடியாதது. அந்த மாதிரி ஏதாவது ஒரு மெடிக்கல் இது வருது, அதை வந்து நீங்கள் வந்து அதை பார்த்தே ஆகணும் அப்படிங்கிறது, ஃப்யூச்சரில் பார்த்தே ஆகணும் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அதுவும் தவிர்க்க முடியாது. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் கண்டிப்பாக பண்ணிதான் ஆகணும். அது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அந்த மாதிரி விஷயங்களுக்கு சேர்த்து வைக்கிறதுக்கு, அந்த மாதிரி விஷயங்களுக்கு பண்ணுறது தான் அதிகப்படியான செலவுகள். ஸோ இந்த விஷயத்துக்காகவும் நீங்கள் சேர்த்து வச்சு தான் ஆகணும். இதுக்கெல்லாம் நீங்கள் சேர்த்து வைக்கல அப்படின்னா பின்னாடி அது கண்டிப்பாக நடக்கும். அது கண்டிப்பாக நடக்கிறப்ப உங்கள்கிட்ட வந்து அப்போ காசு இல்லை அப்படின்னா திரும்ப உங்களோட நீங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச அசட் ஏதோ ஒன்று விற்கிற மாதிரி இருக்கும், இல்லை பூர்வீக சொத்து ஏதாவது அதை விற்று நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை எதுவுமே இல்லைன்னா அது எதுவுமே இல்லை அப்படின்னா இன்னொருத்தட்ட போய் நீங்கள் கையெழுந்து நிற்கிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாமல் உங்கள் குடும்பத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்து ரொம்ப குறுக்கி நிற்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா ப்ராப்பரான சேவிங்ஸு, ப்ராப்பரான டிசிப்ளினான சேவிங்ஸ் அது வந்து நமக்கு முக்கியம். அடுத்தது இது இப்போ இந்த சேவிங்ஸ் பற்றி இவ்வளோ சொல்கிறோமே, அது வந்து எப்போ ஆரம்பிக்கலாம் அப்படின்னா அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னால் வாரன் பஃபெட் பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அவர் வந்து அவரோட சேவிங்ஸு ஜேர்னியை 11 வயசில் ஆரம்பிச்சிருப்பார். அதை பற்றி கேட்டால் அவர் என்ன சொல்லுவார்னா, நான் லேட்டாக ஆரம்பிச்சிட்டேன், இன்னும் கொஞ்சம் முன்னாடி ஆரம்பிச்சிருந்தேன், இன்னும் கொஞ்சம் சம்பாரிச்சிருக்க முடியும் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார். அவர் சொல்லியிருக்கிறது வந்து உண்மை தான். ஏன்னா சேவிங்ஸ் அப்படிங்கிறது காம்பவுண்டிங் க்ரோத் தரக்கூடியது. அது வந்து எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக பண்ணுறீங்களோ, அதுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ டைம் தரீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து அது வந்து ரிட்டர்ன் கொடுத்துட்டே இருக்கும். இப்போ ஆரம்பத்தில் உங்களுக்கு வந்து வருஷத்துக்கு ஒரு லட்சம் ரிட்டர்ன் தருது அப்படின்னா அது போக 2 லட்சம் ஆகும், 5 லட்சம் ஆகும், 10 லட்சம் ஆகும், 20 லட்சம், 30 லட்சம், அது வந்து எக்ஸ்பொனென்ஷியலாக போயிட்டே இருக்கும். உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டிங் மெத்தட்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸு, இன்வெஸ்ட்மெண்ட்டிங் டிசிப்ளின்ஸ் வச்சு அது வந்து உங்களுக்கான ரிட்டர்ன்ஸ் வந்து அது வந்து பல மடங்கு எக்ஸ்பொனென்ஷியலாக அது வந்து கொடுக்கும். அதனால தான் அதுக்கு வந்து எவ்வளோக்கு எவ்வளோ டைம் தரமோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு வந்து ப்ராப்பரான ஒரு பெரிய ரிட்டர்ன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதுதான். ஸோ அது நீங்கள் வந்து எப்போ ஆரம்பிக்கிறது, எப்போ முடிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் இதில் வந்து கிடையாது. இதில் வந்து ஆரம்பமும் கிடையாது, முடிவும் கிடையாது. எப்போ உங்கள் கையில் காசு இருக்குன்னா, ஒரு 10 ரூபா இருக்குன்னா எப்போவுமே அதில் வந்து ஒரு 2 ரூபா இல்லைனா 3 ரூபா உங்களோட நிலைமையை வந்து உங்களை சூழலுக்கு பொறுத்த மாதிரி எடுத்து வச்சே ஆகணும். எப்போ காசுனாலும் எப்போ இது பண்ணாலும் அது வந்து சேமிப்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்கள் குழந்தைங்களுக்கு எவ்வளோ சின்ன வயசுலேருந்து நீங்கள் சொல்லித்தரீங்களோ, இதை வந்து எவ்வளோ அதோட அவசியத்தை வந்து அவங்களுக்கு புரிய வைக்கிறீங்களோ அந்தளவுக்கு அது வந்து அவங்கள பின்னாடி காப்பாற்றும். அதுதான் இது. அதே மாதிரி இது வந்து எப்போ முடிக்கிறதுன்னு கிடையாது. நீங்கள் கடைசி வரைக்கும் சேர்த்து வச்சுட்டே இருக்கலாம். நம்ம இதெல்லாம் சேர்த்து வச்சு நம்ம மட்டுமே அனுபவிச்சுட்டு போகிறது கிடையாது. நீங்கள் சேர்த்து வைக்கிற இது உங்களோட இது வந்து உங்களோட அடுத்த சந்ததிகள், அடுத்த தலைமுறைகளுக்கான ஆதாரமாக இருக்க போகுது. அதை மனசில் வச்சுட்டு நீங்கள் தொடர்ந்து இதை ஒழுங்காக டிசிப்ளினாக பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து உங்கள் பேர் சொல்கிற மாதிரி உங்கள் தலைமுறைக்கும் உங்கள் சந்ததிக்கும் அது கண்டிப்பாக ஒரு பெரிய ஆதாரமாக இருக்கும். எல்லாருமே இப்போ நம்ம யோசிச்சிருப்போம், நம்ம அம்மா அப்பா சேர்த்து வைக்கலையே, அவங்க பெருசாக சேர்த்து வைக்கலையே, அவங்க சேர்த்து வச்சோம் இல்லை கஷ்டப்பட வேணாமே அப்படின்னு தான் பெரும்பாலும் நம்ம யோசிப்போம். ஆனால் நம்ம இதே மாதிரி சேர்த்து வைப்போம், நம்ம பிள்ளைங்க நம்ம பின்னாடி வரவங்களாம் கஷ்டப்படக்கூடாது, அவங்கள நம்ம சேர்த்து வைப்போம் அப்படிங்கிற தாட் நமக்கு மேக்ஸிமம் இருக்கணும். அது இருந்தால் தான் நம்ம டிசிப்ளினாக அதை வந்து பிரச்சனை இல்லாமல் நம்ம வந்து கொண்டு போக முடியும். ஓகே, இப்போ சேவிங்ஸ் பற்றி இதெல்லாம் பார்த்தாச்சு. அப்போ சேவிங்ஸ்னால் அதை எப்படி ஆரம்பிக்கலாம், அதை வந்து எப்படி நம்ம கொண்டு போகலாம், என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னா,
ரொம்ப ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம் மெடிக்கல் இன்சூரன்ஸ். உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னிக்கும் சரி, சேவிங்ஸ் ஜேர்னிக்கும் சரி, எந்த ஜேர்னி எதுவாக இருந்தாலுமே ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுக்க வேண்டியது தான். எதுக்காக மெடிக்கல் இன்சூரன்ஸ் அப்படின்னா, நீங்கள் சேமிக்க போகிறது நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு. அதில் வந்து உங்களோட சந்தோஷத்தையெல்லாம் நீங்கள் விட்டு கொடுத்து உங்களோட அந்த 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 நேரத்தில் உங்களுக்கு கிடைக்க போகிற ப்ளஷர் எல்லாத்தையும் நீங்கள் விட்டு கொடுத்து கஷ்டப்பட்டு நீங்கள் சேர்க்க போகிறீங்க. அப்படி கஷ்டப்பட்டு 2 வருஷம் 3 வருஷம் சேர்த்த காசை திடீர்னு உங்களுக்கு முடியாமல் போயிடுது, ஏதோ ஒரு அல்சரோ இல்லை ஏதோ ஒன்று வருது, அப்படி நீங்கள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி ஒரு சின்ன ஆப்ரேஷனாக தான் பண்ண வேண்டியிருக்குன்னா, நீங்கள் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச காசை அந்த ஒரே ஒரு அறுவை சிகிச்சை அந்த காசை பூரா முழுங்கிடும். அப்போ வந்து நீங்கள் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சு எல்லாமே போயிடும். அந்த நேரத்தில் நீங்கள் ஒரு சின்ன இன்சூரன்ஸ் போட்டிருந்தீங்கன்னா அது உங்களை வந்து ரொம்ப பெருசாக காப்பாற்றும். இப்போ இந்தியாவிலேயும் இல்லை, மேக்ஸிமம் வேர்ல்டுலேயே அதிக இன்ஃப்ளேஷன் வந்து நடக்கிறது எஜுகேஷன்லேயும் மெடிக்கல்லையும் தான். அது 2லையும் தான் அதிகப்படியான இன்ஃப்ளேஷன் வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ முன்னாடிலாம் ஒரு 3 லட்சத்துலேருந்து ஒரு 5 லட்சம் இருந்தால் ஒரு பைபாஸ் சர்ஜரியே பண்ணிட்டு வந்துடலாம். ஆனால் இப்போலாம் ஒரு 3 லட்சம் 5 லட்சம் இருக்குன்னா அந்த பைபாஸ் சர்ஜரிக்கு ஐசியூ ரூமுக்கே நம்ம காசு காட்ட முடியாத மாதிரி தான் ஆகிடுது. மினிமம் ஒரு அது 3 லட்சம் 5 லட்சம்ன்றது வந்து ஒரு 10 லட்சம் 5 லட்சமாக மாறிடுச்சு. அவ்வளோ வேகமாக இது வந்து வளர்ந்துட்டே இருக்குது. அப்படி இருக்க பட்சத்தில் அந்த அமௌண்ட்டு ஒரு 10 லட்சம் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு யாராக இருந்தாலுமே ரொம்ப பெரிய அமௌண்ட். அவ்வளோ பெரிய அமௌண்ட்டு இப்போ வந்து நீங்கள் வந்து கோடீஸ்வரர், உங்களுக்கு தான் ஒரு 10 லட்சம் செலவு வர மாதிரி நோய் வரும். இப்போ அவர் கஷ்டப்படுறவர், அவருக்கெலாம் வெறும் காய்ச்சல், சளி, தலைவலி மட்டும்தான் வரணும் அப்படின்லாம் யாருமே இங்கே ஃபிக்ஸ் பண்ண போகிறதில்ல. எல்லாருக்குமே எல்லா விதமான நோய் வரலாம், எல்லாருக்குமே எல்லா விதமான காம்ப்ளிகேஷனும் வரலாம். ஸோ நீங்கள் அவங்களோட இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் போட்டுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எல்லாருமே இப்போ மெடிக்கல் இன்சூரன்ஸ் சொன்னோன்னா அவங்க ஃபஸ்ட்டு சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, எனக்கு எங்கள் ஆஃபீஸில் போட்டிருக்காங்க, என் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே போட்டிருக்காங்க, நான் அங்கே ஆல்ரெடி காசு கட்டிகிட்ருக்கேன், ஸோ திரும்ப நான் இதுக்கு இன்னொன்று வெளியே போடணும், எனக்கு இதுவே போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன, அது ஏன் தப்பு, அதில் என்ன பிரச்சனையாகும் அப்படின்னா, நீங்கள் சப்போஸ் அந்த கம்பெனிலேருந்து மாற போகிறீங்க அப்படின்னா, அந்த ட்ரான்சிஷன் பீரியடில் ஏதாவது ஆகுது அப்படின்னா அந்த நேரத்தில் அந்த இன்சூரன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கவர் ஆகாது. மேக்ஸிமம் நிறையா கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா ட்ரான்சிஷன் பீரியடில் வரதை வந்து அவங்க வந்து கவர் பண்ணுற மாதிரி வைக்க மாட்டாங்க. குரூப் பாலிசியில் போடுறப்ப நீங்கள் அந்த கம்பெனியோட எம்ப்ளாயாக இருந்தால் மட்டும்தான் அந்த இன்சூரன்ஸ் வந்து நீங்கள் வந்து இது பண்ணுற மாதிரி இருக்கும். செகண்டு, நீங்கள் எந்த இன்சூரன்ஸ் கம்பெனியில் போடுற எந்த இன்சூரன்ஸ் போட்டாங்க மினிமல் அமௌண்ட் எவ்வளவோ அதுக்கு தான் போடுவாங்க. அதே மாதிரி இருக்கிற எல்லா பெனிஃபிட்ஸும் அவங்க வந்து எடுக்க போகிறது கிடையாது. அவங்களுக்கு தேவை ஆஸ் பர் த லா அவங்க வந்து ஒரு இன்சூரன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது. ஸோ அதுக்காக அவங்க பார்த்து இருக்கிறதுலையே அவங்களுக்கு எது பெட்டரோ, அவங்களுக்கு எது இதுவோ அதில் வந்து ஒரு ஆப்ஷன் பார்த்து அவங்க கொடுப்பாங்க. அப்படி பார்க்குறப்ப மினிமம் மினிமம் என்ன அமௌண்ட் இருக்கோ அந்த அமௌண்ட்டு தான் அது அங்கே போட்டிருப்பாங்க. அப்படி இருக்கப்ப அந்த மினிமம் அமௌண்ட் உங்களுக்கு கண்டிப்பாக பற்றவே பற்றாது. ஏன்னா மெடிக்கல் வந்து எவ்வளோ செலவாகிட்டுருக்கு, எவ்வளோ அதிகமாகிட்டுருக்கு அப்படிங்கிறது இங்கே எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்க பட்சத்தில் ஒரு மினிமம் அமௌண்ட் கொடுத்தா அது கண்டிப்பாக உங்களுக்கு பற்ற போகிறது அது வந்து உங்களுக்கு வந்து பற்ற போகிறதில்ல. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக்காக தான் போட்டிருக்க போகிறோம். ஏதாவது ஒரு கிரிட்டிக்கலாக வேறு ஏதாவது ஒரு விஷயம் வருதுன்னா அதுவும் மேக்ஸிமம் கவர் ஆகாது. அதுக்கப்புறம் நிறைய இதில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து லூப் ஹோல்ஸ்லாம் ரொம்ப யூஸ் பண்ணி அவங்க வந்து இது பண்ண தான் பார்ப்பாங்க. நிறையா நீங்கள் பர்சனலாக போய் போட்டாலுமே இன்சூரன்ஸில் அந்த இஷ்யூலாம் வரதான் செய்யும். பட் ஆனால் நீங்கள் பர்சனலாக போய் போடுறப்ப அவங்ககிட்ட ஃபஸ்ட்டே நீங்கள் எல்லாமே கேட்டு நீங்கள் இது பண்ணி கிளாரிஃபை பண்ணி எல்லாமே நீங்கள் இது பண்ணி போட்டுக்கலாம். அதுக்கு வந்து இதுக்கு ஒரு ஆட் போடுங்க, அதுக்கு ஒரு ஆட் போடுங்க அதுன்னு சொல்லத்தான் செய்வாங்க. இன்சூரன்ஸ் கம்பெனியெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நம்மகிட்ட காசு அடிக்க தான் பார்க்குது, அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல வரல. பட் ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டே செக் பண்ணி எல்லாம் ப்ராப்பராக இது பண்ணி போட்டுட்டீங்க அப்படின்னா பின்னாடி நீங்கள் எந்த இஷ்யூ ஆனாலும் எதுனாலும் நீங்கள் வந்து கவலைப்பட தேவையில்லை. எல்லாமே அவங்க பக்காவாக பண்ணி கொடுத்துருவாங்க. எல்லாமே எந்த இஷ்யூ ஆனாலுமே நீங்கள் எல்லாமே ப்ராப்பராக எடுத்துருந்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் கையிலேருந்து எந்த காசு செலவு பண்ண தேவையில்லாமல் அவங்க வந்து உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. அப்படி இல்லாமல் நீங்கள் கம்பெனியில் இருக்குது அப்படின்னா அதில் வந்து இந்த டிஃபிகல்ட்டிஸ்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணுற மாதிரி வரும். பட் ஆனால் உங்கள் பேரண்ட்ஸுக்கு நீங்கள் போடணும் எடுக்கணும் அப்படின்னா நிறையா இடத்துல அவங்களுக்கு வந்து சுகர் இருக்குது, ப்ரெஷர் இருக்குது, ஹார்ட் இஷ்யூஸ்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் தனியாக போய் இன்சூரன்ஸ் எடுக்கிறப்ப மேக்ஸிமம் ரிஜெக்ட் ஆகிரும். ஹார்ட் இஷ்யூஸ் இருக்குது, சுகர், பிபி எல்லாமே இருக்குது அப்படின்னா நிறைய இடத்துல வந்து ரிஜெக்ட் ஆகிடும். அப்போ அதை தாண்டி ஒரு இடத்துல கொடுத்துறாங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் ரொம்ப பெரிய அமௌண்ட் கட்டுற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு நார்மலாக ஒரு 30 ஏஜில் 25 to 30 ஏஜில் இருக்க ஒரு ஃபேமிலி, ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு, ஒரு கிட்டு அந்த மாதிரி இருக்குன்னா உங்களுக்கு 12,000 to 15,000 தான் இன்சூரன்ஸ்க்கு ஆகும்.
உங்கள் 3 பேருக்குமே சேர்த்து. ஆனால் இதே உங்கள் அம்மா அப்பாவுக்கு நீங்கள் எடுக்க போனீங்க இஷ்யூஸ் இருக்கிற மாதிரி இருந்தால் மினிமம் ஒருத்தருக்கு 30,000 40,000 அந்த மாதிரி கூட ஆகும். 2 பேருக்கு எடுக்கிறப்ப அது 50,000 60,000 அந்த மாதிரி போயிடும். ஸோ அது கொஞ்சம் பெரிய அமௌண்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா அது இருக்கும். ப்ளஸ் அவங்களுக்கு வெயிட்டிங் பீரியட் வந்து 1 இயர் 2 இயர் 4 இயர் அந்த மாதிரி ஒவ்வொரு டிசீஸ்க்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி எக்ஸிஸ்டிங் டிசீஸ் நீங்கள் அவங்களோட மெடிக்கல் ஹிஸ்ட்ரி எல்லாமே நீங்கள் கொடுத்தாகணும். நாளைக்கு அவங்களுக்கு ஏதாவது ஒரு இஷ்யூ ஆகுது அப்படின்னா அதுக்காக அவங்க போய் அட்மிட் ஆகிருக்காங்க அப்படின்னா இன்சூரன்ஸ்லேருந்து வந்து அவங்களுக்கு ப்ரீவியஸ்லி அது இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி செக் பண்ணுவாங்க. அப்படி இருந்திருக்கு அப்படின்னா அது நீங்கள் அதை வந்து இன்சூரன்ஸ் போடுறப்ப காமிச்சிருக்கணும். அப்படி நீங்கள் காமிக்காமல் அதை வந்து அதெல்லாம் எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் காமிக்காமல் தவறிட்டீங்க அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் கிளைம் பண்ண முடியாது. எக்ஸிஸ்டிங்கு இல்லை சார், ஸோ அது நீங்கள் சொல்லலை அப்படிங்கிற மாதிரி அதில் போயிடும். அதனால் அந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் அதில் ஆகும். அந்த மாதிரி இருக்கப்போ அது குரூப் பாலிசியில் அது ஒரு நல்ல ஆப்ஷன். பேரண்ட்ஸுக்கு நீங்கள் வந்து குரூப் பாலிசியில் போட்டிங்க அப்படின்னா அது வந்து அவங்களுக்கு வந்து இந்த வெயிட்டிங் பீரியடும் வராது, இந்த மற்றபடி எந்த இஷ்யூவும் வராது. என்ன இருக்கோ அந்த குரூப் பாலிசியில் அது வந்து ப்ராப்பராக கவர் ஆகிடும் கம்பெனி குரூப் பாலிசியில். ஸோ பேரண்ட்ஸுக்கு நீங்கள் அதில் போட்டுக்கலாம். பெட்டர் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கம்பெனியில் வந்து நிறையா கம்பெனியில் நீங்கள் வேணாம்னு சொன்னால் அது மஸ்ட்டு போடணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ பேரண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் பேரண்ட்ஸுக்கு போட்டுக்கலாம். உங்களுக்கு வந்து பேசிக்காக எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அந்த பேசிக் அமௌண்ட் போட்டால் போதும். அதை போட்டுட்டு பேரண்ட்ஸுக்கு வந்து ஓரளவுக்கு நீங்கள் அவங்களோட ஹெல்த் கண்டிஷன் எல்லாம் வச்சுட்டு எவ்வளோ போடணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ நீங்கள் போட்டுக்கலாம். அதை தாண்டி உங்கள் ஃபேமிலிக்கு இப்போ இருந்த இந்த ஏஜ்லேருந்து நீங்கள் ப்ராப்பராக எடுத்து இது பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அது உங்களுக்கு வந்து பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ நீங்கள் சப்போஸ் நீங்கள் போகிறீங்க, ஏதாவது இஷ்யூ வருது, அங்கே போகிறீங்க, ஆக்சிடெண்ட் ஆகுது, இல்லை ஏதாவது மெடிக்கல் இஷ்யூ வருது, அங்கே போகிறீங்க அப்படின்னா கூட நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து 2 இன்சூரன்ஸ் இருக்கும். சப்போஸ் ஒரு இன்சூரன்ஸில் எக்ஸீட் ஆகிடுச்சு அப்படின்னா கூட நீங்கள் இன்னொரு இன்சூரன்ஸ் வச்சு நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ மெடிக்கல் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு உங்கள் சேவிங்ஸோட ஜேர்னிலையும் சரி, இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னிலையும் சரி, உங்களோட ஃபஸ்ட்டு இது வந்து மெடிக்கல் இன்சூரன்ஸாக தான் இருக்கணும். அப்போ தான் நீங்கள் சேவ் பண்ண போகிற அமௌண்ட்டுக்கு இதனால் எந்த பாதிப்பும் இல்லாமல் இருக்கும். செகண்டு டேர்ம் இன்சூரன்ஸ் எதுக்காக அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சர்டன் பிளான் இருக்கும். இப்போ வந்து இதை பண்ணணும், இதுக்கப்புறம் இதை பண்ணணும் ஒரு சர்டன் பிளான் வச்சு தான் நீங்கள் வந்து மூவ் ஆகிட்ருப்பீங்க. ஸோ நீங்கள் அப்படி மூவ் ஆகிட்ருக்கப்ப எதிர்பாராத விதமாக ஏதாவது ஆகிடுது, நீங்கள் வந்து தவறிட்டு உங்களுக்கு ஏதாவது ஆகிடுது, நீங்கள் வந்து உங்கள் ஃபேமிலி விட்டுட்டு போயிட்டீங்க அப்படின்னா உங்களை மட்டும்தான் உங்கள் ஃபேமிலி சார்ந்திருக்கும். நீங்கள் மட்டும்தான் உங்கள் ஃபேமிலியில் ஒன்லி ஏர்னிங் பர்சன் அப்படிங்கிற பட்சத்தில் அது வந்து அவங்கள வந்து ரொம்ப பெருசாக பாதிச்சிடும். அவங்கள வந்து மனதளவில் பாதிக்கிறதை விட இப்போ ஃபினான்ஷியலாகவும் அது வந்து ரொம்ப பெருசாக பாதிக்கும். அதுலேருந்து அவங்க வந்து மீண்டு வரவே முடியாத மாதிரி ஆகிடும். ஆல்ரெடி அவங்களோட இழப்பு அவங்கள வந்து மனதளவில் வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துறதை தாண்டி பணத்துலேயும் அவங்கள வந்து ரொம்ப கஷ்டப்படுத்த ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த சமயத்தில் நீங்கள் வந்து ஓரளவுக்கு ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த கஷ்டமாவது உங்கள் குடும்பத்துக்கு இல்லாமல் இருக்கும். இதில் வந்து நீங்கள் விட்டு போன கடன் அது என்னென்னமோ இருக்கும், எதோ இருக்கும். அப்புறம் அவங்களோட வாழ்க்கை அதுக்கப்புறம் மூவ் ஆன் ஆகணும், ஸ்கூலு காலேஜு, அப்புறம் வந்து உங்கள் ஸ்பௌஸோட பின்னால் வாழ்க்கை அதுன்னு எல்லாமே இருக்குது. அதெல்லாம் பார்க்குறப்ப நீங்கள் வந்து அவங்களுக்குன்னு ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் போட்டு ஒரு நல்ல அமௌண்ட் நீங்கள் விட்டுட்டு போயிருக்கீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஃபினான்ஷியலாவது அவங்க கொஞ்சம் சேஃபாக இருப்பாங்க. எந்த இதுவும் இல்லாமல் ஒரு ஃபினான்ஷியல் பர்டனாவது அவங்களுக்கு இல்லாமல் இருக்கும். ஸோ நம்ம வந்து நம்ம ஃபேமிலி நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னா அதை வந்து நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு அந்த பர்டன் கொடுக்காம அது இருக்கிறதுக்காக தான் நம்ம டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறது. ஸோ நீங்கள் ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் நல்ல இதில் அப்படியே போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த பயமும் கொஞ்சம் இல்லாமல் போயிடும். சப்போஸ் ஏதாவது நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கிற பயமும் உங்களுக்கு கொஞ்சம் இருக்காது. ஸோ நீங்கள் கொஞ்சம் இதாக இருக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எமோஷ்னலாக நீங்கள் வந்து இதை வந்து அணுகவே கூடாது. எமோஷ்னலாக அணுகுனீங்கன்னா வீட்டில் இருக்கவங்களே அதை வந்து வேணாம் சொல்லுவாங்க. நீ செத்து போய் எங்களுக்கு காசு வரணுமா, அது எங்களுக்கு வேணாம் அப்படிங்கிறது நீங்கள் இது பண்ணவே கூடாது. எப்போவுமே நீங்கள் வந்து ஃபினான்ஷியல் லைஃப்பில் எந்த விஷயத்தில் லைஃப்பில் முக்கியமான விஷயம் எது எடுக்கிறதுனாலுமே ரேஷ்னலாக மட்டும்தான் அணுகணும். நீங்கள் வந்து எமோஷ்னலாக அணுகுனா அதில் நீங்கள் எடுக்கிற டிசிஷன் கண்டிப்பாக தப்பாக தான் அமையும். லைஃப்பில் யாருக்கு வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம். இது நல்லவங்களுக்கு தான் இப்படி நடக்கும், கெட்டவங்களுக்கு இப்படி நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. யாருக்கு வேணாலும் இது வேணாலும் நடக்கலாம். ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் நீங்கள் வந்து இதை வந்து போட்டு வச்சுக்கிறது உங்கள் ஃபேமிலியை அது வந்து காப்பாற்றும்.
அவ்வளோதான். தேர்டு ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட். ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். எமர்ஜென்சி ஃபண்ட் எதுக்காக போட்டு வைக்கணும் அப்படின்னா, நீங்கள் சேவிங்ஸ் ஆரம்பிச்சிட்டீங்க, நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அசெட் அந்த மாதிரி அசெட்டை வந்து பில்டு பண்ண ஆரம்பிக்கிறீங்க, வெல்த் வந்து ஜென்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. அப்படி பண்ணுறப்ப உங்கள்கிட்ட வந்து எமர்ஜென்சி ஃபண்ட் இல்லை. எமர்ஜென்சி ஃபண்ட் இல்லாதப்ப டக்குன்னு ஏதாவது ஒரு இஷ்யூ ஆகுது அப்படின்னா, அந்த இஷ்யூ ஆகுறப்ப நீங்கள் உங்களுக்கு ஏதாவது அந்த இஷ்யூ ஆகுறப்ப உங்கள்கிட்ட வந்து எமர்ஜென்சி ஃபண்ட் இல்லை, கையில் எந்த அமௌண்ட்டும் இல்லை அப்படின்னா, நீங்கள் பில்டு பண்ண போர்ட்ஃபோலியோவை இல்லைனா பில்டு பண்ண வெல்த்தை அதை வந்து உடச்சி எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் உங்களோட அசட்டை வந்து உங்களோட அசட்டை விற்று தான் அதை வந்து மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் நீங்கள் கஷ்டப்பட்டு அவ்வளோ சேவிங்ஸ் பண்ணது அது அடி வாங்கும். அது அடி வாங்காமல் தடுக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு பேசிக்காக உங்களுக்கு மந்த்லி இவ்வளோ ஆகுது அப்படின்னா, மினிமம் ஒரு 3 to 6 months எமர்ஜென்சி ஃபண்ட் நீங்கள் வச்சுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி வச்சுக்கிட்டா தான் சப்போஸ் உங்களுக்கு எதிர்பாராத விதமாக வேலையே போகுது, அடுத்த கம்பெனி நீங்கள் மாற வேண்டியிருக்கு, அப்போது உங்களுக்கு வந்து ஒரு 2 மாதம் 3 மாதம் காசு வராது, இல்லை 2 மாதம் 3 மாதம் வேலை இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னா, அந்த டைம் மேனேஜ் பண்ணுறதுக்கு எமர்ஜென்சி ஃபண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இருந்தால் நீங்கள் பண்ண போகிற சேவிங்ஸ் வந்து அடி வாங்காது. இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து சேவிங்ஸ்க்கே வரணும். என்னென்னா மெடிக்கல் இன்சூரன்ஸ், டேர்ம் இன்சூரன்ஸு அண்ட் எமர்ஜென்சி ஃபண்டு, இதெல்லாம் நீங்கள் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து சேவிங்ஸ்குள்ளேயே வரணும். அது சேவிங்ஸ் இதுக்கப்புறம் தான் சேவிங்ஸ் ஜர்னி ஆரம்பிக்கும். அதில் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு மினிமம் அமௌண்ட் ஆஃப் கோல்டு உங்கள்கிட்ட இருக்கணும். அது வந்து உங்கள் ஒய்ஃபுக்கு நீங்கள் வாங்கினாலும் சரி, இல்லை உங்கள் குழந்தைக்கு என்ன வாங்கினாலும் சரி, எதுக்கு வாங்கினாலும் சரி, உங்கள் போர்ட்ஃபோலியோ 100 rupees இருக்குன்னா அதில் 20 rupees வந்து மினிமம் 20 rupees வந்து கோல்டாக இருக்கணும். அப்படி கோல்டாக இருந்தால் தான் அது எதுக்காகனா, இப்போ ஒரு பெரிய பிரச்சனை வருது, ஒரு பெரிய இஷ்யூ வருது அப்படின்னா, மற்ற எதுவுமே நீங்கள் வந்து ரெடியாக நீங்கள் வந்து கேஷ் ஈக்குவலண்ட்டாக மாற்ற முடியாது. ஈஸிலி அவைலபிளாக கேஷ் ஈக்குவலண்ட்டாக மாற்றக்கூடிய ஒரே இது வந்து கோல்டு மட்டும்தான். ஸோ அது வந்து அதுதான் நீங்கள் நெக்ஸ்ட்டாக நீங்கள் பண்ண வேண்டியது கோல்டு தான். கோல்டு மினிமம் ஒரு 20% உங்கள் போர்ட்ஃபோலியோவில் இருக்கணும். உங்கள் போர்ட்ஃபோலியோ அப்படின்னா உங்களோட சொத்துக்களில், உங்களோட அசட்டில் மினிமம் ஒரு 20% கோல்டாக இருக்கணும். அப்படி கோல்டாக இருந்தால் தான் நீங்கள் அதை வந்து உங்களோட அவசர தேவைக்கு ஏதாவது யூஸ் பண்ண முடியும். உங்கள் போர்ட்ஃபோலியோவும் ஒரு ஸ்டேபிளாக இருக்கும். நீங்கள் விதவிதமாக எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டில் வேணாலும் போகலாம். மினிமம் ஒரு 20% கோல்டாக இருக்கிறப்ப உங்களுக்கு வந்து அது வந்து கொஞ்சம் இதாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ரியல் எஸ்டேட்னால் எல்லாருக்குமே ஒரு வீடு அப்படிங்கிறது வந்து எமோஷ்னல் கனெக்ட். சின்ன வயசுலேருந்து வாடகை வீட்டிலையே இருந்துட்டு வந்தவங்களுக்கு தான் சொந்த வீடுங்கிறது வந்து எவ்வளோ முக்கியமானது, அது வந்து எவ்வளோ தேவையானது அப்படிங்கிறது தெரியும். வாடகை வீட்டிலையே இருந்து ஒவ்வொரு இடத்துலையும் பேச்சு வாங்கி, ஒவ்வொரு இடத்துலையும் சண்டை போட்டு, பக்கத்து வீட்டுக்கிட்ட சண்டை போட்டு, வீட்டு ஓனர்கிட்ட சண்டை போட்டு, அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையுமே சண்டை போட்டு வந்தவங்களுக்கு தான் வீடு அப்படிங்கிறது எமோஷ்னல் கனெக்ட். நீங்கள் வந்து நிறையா பேர் இன்வெஸ்டர்ஸு, அப்புறம் அந்த மாதிரி ஃபினான்ஷியல் அட்வைசர் யார்கிட்ட போய் கேட்டாலுமே நீங்கள் வந்து இதையும் ரேஷனலாக யோசிங்க அப்படி தான். நான் இப்போ கூட சொல்லியிருந்தேன், எதுவாக இருந்தாலும் ரேஷனலாக தான் யோசிக்கணும், எமோஷ்னலாக யோசிக்கக்கூடாது அப்படின்ட்டு. பட் ஆனால் இந்த வீடு விஷயத்தில் வந்து அது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு ஸ்டாக் வாங்குறீங்க, இல்லை ஏதோ ஷேர் வாங்குறீங்க, மியூச்சுவல் ஃபண்டில் போடுறீங்க, பாண்டில் போடுறீங்க அப்படின்னா அது வந்து ஏறுது இறங்குறது அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனையாகவே இருக்கும். நீங்கள் பார்த்துட்டே இருப்பீங்க, அது ஏறுது இறங்குது, இப்படி இருக்குது அப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு ஒரு பிரச்சனையாகவே இருக்கும். ஆனால் ஒரு வீடு அப்படிங்கிறது அது பேசிக்காக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் மாறிடும். ப்ளஸ் உங்களுக்கு அது வந்து ஒரு எக்ஸ்பென்சிவ் அதை வந்து தடுத்து நிறுத்திடும். ஒரு எக்ஸ்பென்சிவ் தடுத்து நிறுத்தும் அப்படிங்கிறது வாடகை அப்படிங்கிறதும். இன்னொன்று அது வந்து மென்டல் பீஸும் கொடுக்கும். நீங்கள் வந்து எதாவது சொல்லுவாங்களா, அவங்க எதாவது சொல்லுவாங்களா, இவங்க எதாவது சொல்லுவாங்களா, ஹவுஸில் என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிறது அதெல்லாம் எதுவும் இல்லாமல் ஒரு மென்டல் பீஸும் கொடுக்கும். ஸோ அதெல்லாம் கன்சிடர் பண்ணி பார்க்குறப்போ ஒரு வீடுங்கிறது மஸ்ட்டு. ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு கோல்டில் ஓரளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க, ஒரு மினிமம் அமௌண்ட் நீங்கள் ஓரளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட்டு ரியல் எஸ்டேட்டில் கொஞ்சமாவது ஒரு பேசிக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கணும். அந்த ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது நம்ம குடியிருக்க போகிற வீடாக இருந்தால் அது வந்து பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஏன்னா நமக்கு வந்து தலைக்கு மேலே ஒரு கூரை இருக்கும், என்னாலும் ஏதனாலும் நமக்கு கடைசியில் நாளைக்கு தலைக்கு மேலே ஒரு கூரை இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு பயம் இல்லாத ஒரு வாழ்க்கையை தரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு ரியல் எஸ்டேட், அதாவது ஒரு வீடு. அதுக்கு அடுத்தது மியூச்சுவல் ஃபண்டு. நீங்கள் வந்து அடுத்து மார்க்கெட்டுக்கு வரீங்க, இதுக்கு வரீங்க அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்டு தான்
ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, பேசிக் ஸ்டெப்பு நீங்கள் வந்து தொடங்க வேண்டியது. மியூச்சுவல் ஃபண்டும் நீங்கள் வரீங்க அப்படின்னா பேங்க்கு போகிறீங்க, அங்கே வந்து ரிலேஷன்ஷிப் மேனேஜர் இருப்பார், யாராவது இருப்பார் அப்படின்னா இந்த மியூச்சுவல் ஃபண்டில் போடுங்க, இது நம்ம பேங்க்கில் புதுசாக பண்ணியிருக்கோம், இது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்கன்னா அதை கண்ணை மூடிட்டு போட்டுறக்கூடாது. எப்போவுமே நீங்கள் வந்து ஒரு ஃபினான்ஷியல் டிசிஷன் எடுக்கிறீங்க அப்படின்னா அது வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணி நீங்கள் எல்லாமே பார்த்து படித்து தெரிஞ்சுக்கிட்டு அதில் வந்து என்னென்ன இருக்குது, ஏது இருக்குது, அதோட சாதகம் என்ன, பாதகம் என்ன, அதே இதில் வேறு என்னெல்லாம் இருக்குது, இதை விட இது எந்த விதத்தில் பெட்ரு, இதை விட இது எந்த விதத்தில் பெட்ரு, நம்மளோட கோல் என்ன, அதுக்கு வந்து இது எந்தளவுக்கு ஒத்து போகுது, இது வந்து ஃப்யூச்சரில் எப்படி ரிட்டர்ன் தரும், இது வந்து இதோட ரிஸ்க் ஃபேக்டர் எவ்வளோ, இதை வந்து நம்பி போடலாமா அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் அனலைஸ் பண்ணி போடுற மாதிரி இருக்கணும். அப்படி இல்லையா இதெல்லாம் அனலைஸ் பண்ண தெரிஞ்ச இதெல்லாம் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட நீங்கள் வந்து போய் பண்ணுற மாதிரி இருக்கணும். நீங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட போகிறப்ப இவருக்கு வந்து இவ்வளோ காசு கொடுக்கணுமா, அவருக்கு வந்து அவ்வளோ காசு கொடுக்கணுமா அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து பெரிய பிரச்சனையாக தெரியும், பெரிய பிரச்சனையாக தோணலாம். ஆனால் நீங்கள் பண்ண போகிறது உங்கள் ஒட்டுமொத்த லைஃபோட சேவிங்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா அதுக்கு நீங்கள் தரப்போகிற அமௌண்ட் ரொம்ப ரொம்ப சின்ன அமௌண்ட்டாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் அதை யோசித்து தான் நீங்கள் எப்போவுமே இன்வெஸ்ட்மெண்ட் ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணணும். அப்படி ஸ்டார்ட் பண்ணுறப்ப தான் நீங்கள் வந்து ஒரு விஷயம் கற்றுக்கிறதுக்கு செலவு பண்ணி தான் ஆகணும், இல்லை ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் சரியாக பண்ணுறதுக்கும் செலவு பண்ணி தான் ஆகணும். அந்த செலவு பற்றி நீங்கள் 50 ரூபா அதில் மிச்சம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பின்னாடி ஒரு 50,000, 1 லட்சம், 5 லட்சம் அந்த மாதிரி விட்டுறக்கூடாது. எப்போவுமே நீங்கள் எது பண்ணாலுமே ப்ராப்பரான ஐடியா உங்களுக்கு இருக்கணும். நம்ம எதுக்காக இதை பண்ணுறோம், நம்ம எதுக்காக இதெல்லாம் இது பண்ணிகிட்ருக்கோம், ஒரு ப்ராப்பரான ஐடியா உங்களுக்கு இருக்கணும். உங்களுக்கு இருந்தால் மட்டும்தான் உங்களை ஜஸ்டிஃபை பண்ணிக்க முடிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் வந்து அதை பண்ணணும். நீங்கள் வந்து மற்ற யாரையும் ஜஸ்டிஃபை பண்ண தேவையில்லை. நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ணிக்க முடியும், ஜஸ்டிஃபை பண்ணிக்கிற மாதிரி இருக்கணும் உங்களோட ஆக்ஷன். ஸோ அதை பொறுத்து மட்டும்தான் நீங்கள் வந்து இதை ஆரம்பிக்கணும். ஸோ நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்டு போகணும். மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் ஏகப்பட்ட மியூச்சுவல் ஃபண்டு இருக்குது. நீங்கள் போனீங்கன்னா அந்த மியூச்சுவல் ஃபண்டு, இந்த மியூச்சுவல் ஃபண்டு, அது நிறையா இருக்குது. ஒரு மியூச்சுவல் ஃபண்டை எப்படி தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய டாபிக், ரொம்ப பெரிய விஷயம். அதையே நீங்கள் வந்து நிறையா படிக்கணும், நிறையா தெரிஞ்சுக்கணும். அவன் வந்து எவ்வளோ அசட் மேனேஜ் பண்ணுறான், அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் வந்து எவ்வளோ இருக்குது, அவன் ஐஆர்டிஏ ரெகுலேஷன்ஸ் படியிருக்கானா, அதை மேனேஜ் பண்ணுற ஃபண்ட் மேனேஜர் யார், அவர் இதுக்கு முன்னாடி எங்கெல்லாம் என்னென்ன ஃபண்டு மேனேஜ் பண்ணியிருக்காரு, அதோட ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ, அவர் இதுக்கு முன்னாடி எங்கெல்லாம் இருந்தார், அந்தந்த இடத்துல எல்லாம் என்னென்ன அவரோட அச்சீவ்மெண்ட்ஸ் என்ன, அவரோட இது என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும். அதே இப்போ ஒரு பேங்க்கோ இல்லை ஏதாவது ஒரு மியூச்சுவல் ஃபண்டு டிபார்ட்மெண்ட்டோ ஏதாவது கொண்டு வருது அப்படின்னா அவங்க கொண்டு வந்த மற்றதெல்லாம் எப்படி இருக்குது, அந்த மற்றதெல்லாம் எப்படி ரிட்டர்ன் தந்துட்டுருக்கு. ஸோ அவங்க வந்து எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக வேறு ஃபண்டு கொண்டு வராங்க, அவங்க அப்படி டிஃப்ரெண்ட் ஃபண்டு கொண்டு வரதுக்கான ரீசன் என்ன, அது அப்படி கொண்டு வந்தால் இப்போ புதுசாக ஒன்று கொண்டு வராங்க, அந்த ஃபண்டு மேனேஜர் எதுக்கு மாற்றுறாங்க அப்படின்னா அவர் முன்னாடி நிர்வகிச்சுட்டு இருந்த ஃபண்டெல்லாம் எப்படி இது பர்ஃபார்ம் பண்ணுது, அதை வந்து எப்படி அவங்க ப்ராப்பராக மானிட்டர் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயம் நீங்கள் கற்றுக்க வேண்டியது இருக்குது. அப்போ புதுசாக ஒரு ஃபண்டு வருது அப்படின்னா அந்த ஃபண்டு என்னென்ன ஸ்டாக்ஸ் இருக்குது, எவ்வளோ பீரியட் ஆஃப் இன்டர்வலுக்குலாம் அவங்க ஸ்டாக்ஸ் வந்து அனலைஸ் பண்ணுறாங்க, செக் பண்ணுறாங்க, ரிப்ளேஸ் பண்ணுறாங்க, விற்கிறாங்க, வாங்குறாங்க, இப்போ எவ்வளோ ரிஸ்கியான ஸ்டாக்ஸ்லாம் வாங்கி வச்சுருக்காங்க, மேனிப்புலேட்டிவ் ஸ்டாக்ஸ்லாம் எவ்வளோ வாங்கி வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாமே நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து எல்லாமே நீங்கள் பார்க்கணும், எல்லாமே இது பண்ணணும். அப்போ தான் நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் நம்பி போட முடியும். ஏன்னா ஸ்டாக்ஸ்னால் கூட நீங்கள் வாங்குறீங்க, அது ஏறுது, ஓகே நீங்கள் ப்ராஃபிட்டுக்காக விற்கிறீங்க, இல்லை சப்போஸ் கொஞ்சம் இறங்குது அப்படின்னா நஷ்டத்துக்காக விற்கிறீங்க. அப்படி இல்லைனா கூட 1 வருஷம் 2 வருஷம் நீங்கள் அடிக்கடி பார்ப்பீங்க, இது பண்ணுவீங்க, நீங்கள் விற்றுட்டு போயிடலாம், வாங்கிட்டு இது பண்ணிடலாம். ஆனால் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிறது நீங்கள் லாங் டேர்முக்கு போட போகிறது. நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னா மினிமம் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ லாங்காக நீங்கள் அதை போடுறீங்களோ, எவ்வளோக்கு எவ்வளோ லாங்காக அதை விட்டு வைக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அதில் வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் இருக்கும். மினிமம் ஒரு 12 to 15% ரிட்டர்ன் மியூச்சுவல் ஃபண்டில் வந்து மியூச்சுவல் ஃபண்டு எல்லா ஃபண்டுமே அப்படி காமிச்சிட்ருக்கு. அது தான் ஹிஸ்ட்ரி ஆஃப் மியூச்சுவல் ஃபண்டு. அதனால மியூச்சுவல் ஃபண்டு ஒரு சேஃபான, கம்பேரிட்டிவ்லி சேஃபானது. நீங்கள் வந்து இப்போ இதுக்கு முன்னாடி சொன்ன ரியல் எஸ்டேட்டோ இல்லை கோல்டோ இல்லை எஃப்டிஓ இல்லை போஸ்ட் ஆஃபீஸ் டெபாசிட்டோ அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. அதெல்லாம் கம்பேர் பண்ணுறப்ப மியூச்சுவல் ஃபண்ட் ரிஸ்கி ஒன்று தான். பட் ஆனால் இந்த ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக்ஸு, லார்ஜ் கேப்பு, மிட் கேப்பு, ஸ்மால் கேப்பு இதெல்லாம் கம்பேர் பண்ணி வரப்போ
மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது கம்பேரிட்டிவ்லி ஒரு சேஃபரான இன்வெஸ்ட்மெண்ட் வித் ஒரு மினிமல் அமௌண்ட் ஆஃப் ரிட்டனோட. மினிமல்னால் அதுவே ஒரு பெரிய வருஷத்துக்கு 12% to 12-15% ரொம்ப ரொம்ப பெரிய ரிட்டர்ன். அது வந்து கண்டினியூஸாக எல்லா வருஷமும் கொடுக்குமா அப்படின்னா அது டவுட்டு தான். பட் ஆனால் அது கொஞ்சம் நம்பி போடலாம் நம்ம அப்படிங்க மாதிரி. ஸோ இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்டு சேர்ந்தது நிறைய விஷயம் இருக்குது. நீங்களே கண்ண முடிட்டு இங்கே வாங்கி போடலாம் வாங்கக்கூடாது. பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் வச்சு வாங்கக்கூடாது. பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் இவ்வளோ காமிச்சிருக்கு அப்படின்னா அதே பர்ஃபார்மன்ஸ் வந்து ஃபியூச்சரில் வருமாங்கிறது டவுட்டு தான். பாஸ்ட்டில் ஆல்ரெடி ஒரு ரேலி கொடுத்துருச்சு அப்படின்னா அதே ரேலி கண்டினியூ ஆகுமா அப்படிங்கிறது டவுட்டு தான். ஸோ நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரொம்ப ரொம்ப யோசிச்சு ரொம்ப அனலைஸ் பண்ணி ஒரு பெட்டர் ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட போய் அட்வைஸ் கேட்டு இது பண்ணி அப்படி பண்ணுறது நல்லது. ஸோ அடுத்த உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கணும். அதுக்கு அடுத்தது நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில், அதாவது ஷேர் மார்க்கெட்டில் வாழணும். ஷேர் மார்க்கெட் அப்படின்னா ஷேர் மார்க்கெட்டும் மேக்ஸிமம் எனக்கு தெரியும். அதில் வந்து ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு உள்ளே வந்தோன்னா எது போனோன்னா நிஃப்டி பீஸில் போடலாம். ஏன் நிஃப்டி 50 நம்ம வந்து மியூச்சுவல் ஃபண்ட்லேயே வாங்கலாமே அப்படின்னா, நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் வாங்கினீங்கன்னா அங்கே ஹேண்ட்லிங் சார்ஜு அப்புறம் அந்த சார்ஜ் இந்த சார்ஜுன்னு சொல்லிட்டு அது வந்து உங்களுக்கு வந்து அந்த பர்சன்டேஜ் வந்து அவங்க அதிகமாக எடுப்பாங்க. ப்ரோக்கரேஜ் வந்து அவங்களோட மேனேஜ் பண்ணுறதுக்கான பர்சன்டேஜ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். பட் ஆனால் நீங்கள் நிஃப்டி பீஸாக இங்கே வாங்குறப்ப அதுக்கு 0.02% தான் ப்ரோக்கரேஜ் மட்டும் தான் நீங்கள் கட்ட போகிறீங்க வாங்கும் போதும் நெக்ஸ்ட்டு விற்கும் போதும். அதுக்கப்புறம் விற்றதுக்கப்புறம் கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் வரும். அது கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் உங்களுக்கு எவ்வளோ லாபம் வந்திருக்கோ லாபத்தில் இருந்து ஷார்ட் டைம் வந்து 20%, லாங் டைம் வந்து 10% நீங்கள் கட்ட போகிறீங்க. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் போய் அவ்வளோ அதிகமான பர்சன்டேஜ் நீங்கள் வந்து அங்கே ஹேண்ட்லிங்க்கு அதுக்கு இதுக்குன்னு கொடுக்குறப்ப, அதுவும் நீங்கள் நிஃப்டி 50 மியூச்சுவல் ஃபண்டு அப்படிங்கிறது என்னென்னா நிஃப்டி 50 ஸ்டாக்ஸ், அந்த ஸ்டாக்ஸ் அவங்க அந்த பேஸ்கெட் ஆஃப் ஸ்டாக்ஸில் அவங்க அப்படியே போட போகிறாங்க. இப்போ நிஃப்டி என்ன மூவ்மெண்ட் தருதோ அதே மூவ்மெண்ட் தான் அந்த மியூச்சுவல் ஃபண்டு தரும். அப்போ அந்த மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர் அனலைஸ் பண்ணுறதுக்கு அங்கே எதுவுமே கிடையாது. அங்கே என்ன மூவ்மெண்ட் இருக்கோ அதே மூவ்மெண்ட்டு தான் இங்கே வரப்போகுது. அப்படிங்கிறப்ப அதுக்கு நீங்கள் அவ்வளோ சார்ஜ் இது பண்ணணும், அவ்வளோ இது பண்ணணும் அப்படிங்கிறது நீங்கள் யோசிக்கணும். அதனால தான் நிஃப்டி 50 நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் வந்து போக தேவையில்லை, அங்கே வந்து போகவும் கூடாது. அதை வந்து நீங்கள் நிஃப்டி பீஸாக போட்டுக்கலாம். ஷேர் மார்க்கெட்டில் வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நிஃப்டி பீஸ் அது ஒரு எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு கோல்டு பீஸ் பார்த்திங்கன்னா அது ஒரு எஸ்ஐபி. இது ரெண்டும் நான் எதுக்காக சொல்கிறேன்னா, ஏன்னா நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் போகிற எல்லா அமௌண்ட்டுமே ஒரு ரிஸ்கியான அமௌண்ட்டு தான். அதுலேயும் ஒரு கொஞ்சம் பேலன்ஸாக இருக்கணும் அப்படின்னா நிஃப்டி பீஸும் கோல்டு பீஸும் ரொம்ப 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 ஒரு பேசிக்கான ஒரு அத்தியாவசியமான ஒரு பேலன்சிங்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். இப்போ கோல்டு பீஸில் நீங்கள் மந்த்லி எவ்வளோன்னு சொல்லி எஸ்ஐபி, மந்த்லி எஸ்ஐபியோ வீக்லி எஸ்ஐபியோ உங்களுக்கு எப்படி எது செட் ஆகுதோ, உங்களுக்கு எப்படி அமௌண்ட் வருதோ, உங்களுக்கு எப்படி சூழ்நிலையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மந்த்லி எஸ்ஐபி இல்லை வீக்லி எஸ்ஐபி போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா இந்த 2 எஸ்ஐபியும் கண்டினியூஸாக போயிட்டே இருக்குது. ஒரு 20 years 30 years போயிட்டே இருக்குது அப்படின்னா அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ரிட்டர்ன் தரும். மியூச்சுவல் ஃபண்டை விட இது ரெண்டும் உங்களுக்கு வந்து மினிமம் கேரண்டியோட ஒரு நல்ல ரிட்டர்ன் தரலாம். ஸோ இதை வந்து ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் உள்ள வந்து பண்ண வேண்டியது. அடுத்தது நீங்கள் ப்ராப்பராக ஒரு போர்ட்ஃபோலியோ பில்டப் பண்ணணும். ப்ராப்பராக ஒரு போர்ட்ஃபோலியோ பில்டு பண்ணுறது எப்படின்னா, செக்டார் வைஸ் நீங்கள் வந்து பில்டு பண்ணணும். ஃபார்மா ஸ்டாக்ஸு, ஆட்டோ ஸ்டாக்ஸு, பேங்க் ஸ்டாக்ஸு, டிஃபென்சிவ் ஸ்டாக்ஸு, அப்புறம் வந்து டிவிடெண்ட் ஸ்டாக்ஸு, அந்த மாதிரி ஒவ்வொரு செக்டார்லேயும் ஒவ்வொரு செக்டார்லேயும் நீங்கள் வந்து டைவர்சிஃபைடாக ஸ்டாக்ஸ் எடுக்கணும். எதுக்காகனா எப்போவுமே ஒரு செக்டார் கண்டினியூஸாக மேலே இருக்காது, ஒரு செக்டார் வந்து கண்டினியூஸாக கீழே இருக்காது. இப்போ கோவிட் வந்தப்போ எல்லா செக்டாருமே கீழே இருந்தது, ஃபார்மா மட்டும் மேலே இருந்தது. ஃபார்மா வந்து அந்த டைமில் வந்து இது பண்ணாங்க அவங்க தான் அதுக்கு மெடிசன்லாம் இது பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஃபார்மையும் ஓரளவுக்கு நல்லா போச்சு. அந்த மாதிரி செக்டார் வைஸ் நீங்கள் அந்த டைமில் நீங்கள் வந்து ஃபார்மா இல்லை மற்றதெல்லாம் தான் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த டைமில் உங்கள் போர்ட்ஃபோலியோ மொத்தமாக போயிருக்கும். அப்போவுமே மொத்தமாக தான் கோவிட் டைமில் மொத்தமாக தான் போச்சு. இருந்தாலும் ஃபார்மா கம்பெனி நீங்கள் அந்த டைமில் இருக்கிற கம்பெனி வச்சு அந்த செக்டார் கொஞ்சம் ஓரளவுக்கு வச்சுருந்தீங்க அப்படின்னா டைவர்சிஃபைடாக இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு டைம்லேயும் ஒவ்வொரு செக்டார் மேலே இருக்கும், ஒவ்வொரு செக்டார் கீழே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் அது டைவர்சிஃபைடாக வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களோட லாஸ் வந்து மினிமலாக இருக்கும். எப்போவுமே உங்களோட எய்ம் வந்து ப்ராஃபிட் பார்க்கணும் அப்படிங்கிறத தாண்டி லாஸ் வந்து மினிமலாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் உங்களோட வந்து எய்மாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அமௌண்ட்டோ இல்லை இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டோ இருக்கிற வரைக்கும் நீங்கள் இதுக்குள்ளே வந்து இருந்துகிட்டே இருக்கலாம். எப்போ அந்த அமௌண்ட் காலி ஆகுதோ அப்போ வந்து நீங்கள் வந்து இதுக்குள்ளே இருக்க முடியாது. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து நல்லா யோசிக்கணும், அதை வந்து நீங்கள் வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் ஸோ அந்த நேரத்தில்
எவ்வளோக்கு எவ்வளோ முடியுதோ அவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து லாஸை மினிமலாக மெயின்டைன் பண்ணணும். அதுக்கு ஒரு மெயினான இது டைவர்சிஃபைடாக ஸ்டாக் வச்சுக்கிறது. எல்லா செக்டார்லேயுமே நீங்கள் கலந்து ப்ராப்பராக எடுத்து வச்சுட்டீங்க அப்படின்னா அது வந்து உங்கள் போர்ட்ஃபோலியோ வந்து ஒரு டைவர்சிஃபைடாக ஒரு நல்ல போர்ட்ஃபோலியோவாக அது வந்து உருவாக்கும். அதுலேயும் நீங்கள் அந்த போர்ட்ஃபோலியோ வைக்கிறப்ப நீங்கள் எல்லாமே மைக்ரோ கேப் இண்டெக்ஸாவோ இல்லை எல்லாமே வந்து ஸ்மால் கேப்பாகவோ எடுத்து வச்சிடக்கூடாது. ஏன்னா சப்போஸ் மார்க்கெட் விழுகுது அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு மைக்ரோ கேப் ஸ்மால் கேப் தான் விழுகும். அதே மாதிரி மார்க்கெட் ஏறுது அப்படின்னாலும் அதுதான் கடைசியாக தான் வரும். அது வந்து பெரிய ரிட்டர்ன் கொடுக்கும். மற்ற லார்ஜ் கேப் மிட் கேப்பை விட அது பெரிய ரிட்டர்ன் கொடுக்கும். பட் ஆனால் அடி வாங்கினா மொத்தமாக அடி வாங்குது. அது எந்த ஸ்டாக் அடி வாங்கும், எந்த ஸ்டாக் அடி வாங்கும், எந்த ஸ்டாக் இதாகும் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து சொல்ல முடியாது. அப்படி இருக்க பட்சத்தில் எந்த ஸ்டாக் அடி வாங்க, எந்த ஸ்டாக் நல்லாயிருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. அப்படி இருக்க பட்சத்தில் நீங்கள் வந்து அதுவும் டைவர்சிஃபைடாக தான் போகணும். செக்டார் வைஸும் நீங்கள் டைவர்சிஃபைடாக போகணும். இந்த மார்க்கெட் கேப் வைஸ்லேயும் நீங்கள் டைவர்சிஃபைடாக தான் போகணும். லார்ஜ் கேப் நீங்கள் ஒரு சர்டைன் அமௌண்ட் ஆஃப் மினிமம் ஒரு 30% லார்ஜ் கேப் மெயின்டைன் பண்ணணும். அப்புறம் ஒரு 30% வந்து இது மெயின்டைன் பண்ணணும், மிட் கேப் மெயின்டைன் பண்ணணும். அப்புறம் ஒரு 40% நீங்கள் ஸ்மால் கேப் மைக்ரோ கேப் அந்த மிக்ஸ்டாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். இது ஒவ்வொரு ஏஜுக்கு கூட டிஃபர் ஆகும். நீங்கள் இப்போ ஸ்டார்டிங் இப்போ 20-25 இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்மால் கேப் மைக்ரோ கேப் நீங்கள் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அனலைஸ் பண்ண தெரியுது, நீங்கள் வந்து நல்லா பார்க்க தெரியுது அப்படின்னா உங்களுக்கு ஸ்மால் கேப் அலோகேஷன் நீங்கள் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அப்படியே அப்புறம் லார்ஜ் கேப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கலாம். ஏன்னா லார்ஜ் கேப்பில் கொஞ்சம் ரிட்டர்ன் கொஞ்சம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு வராது. அப்புறம் நீங்கள் போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஜ் அதிகமாக நீங்கள் வந்து அதை அப்படியே மாற்றிட்டே வரலாம். இது எப்படி இந்த லார்ஜ் கேப் போக அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகலாம். ஸ்மால் கேப்பு வந்து ரெடியூஸ் பண்ணிட்டே வரலாம். இது எதுக்காக அப்படின்னா உங்களுக்கு ஏஜ் ஆக உங்களோட ரிஸ்க் ஃபேக்டர் வந்து கம்மியாகும். ஏன்னா இப்போ நீங்கள் வந்து கம்மி ஏஜில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் அமௌண்ட் போனால் பரவாயில்ல, நீங்கள் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கலாம். ரிஸ்க் எடுத்தால் நமக்கு நிறைய ரிவார்டு வரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கலாம். அது நீங்கள் ட்ரை பண்ணலாம். பட் ஆனால் உங்களுக்கு ஏஜ் அதிகமாக உங்களுக்கு கேபிட்டல் வந்து ரொம்ப முக்கியம். உங்கள்கிட்ட இருக்க அமௌண்ட் வந்து ரொம்ப முக்கியம். அந்த நேரத்தில் நீங்கள் வந்து ரிஸ்க் எடுக்க முடியாது. இருக்கிற அமௌண்ட்டை பாதுகாப்பாக வச்சுக்கிறது மட்டும் தான் உங்களோட பெரிய இதாக இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் அந்த அலோகேஷன் அப்படியே மாற்றி வரலாம். அந்த நேரத்தில் நீங்கள் லார்ஜ் கேப் ஃபுல்லாக கொஞ்சம் நிறையா வச்சுக்கிட்டு மேக்ஸிமம் அந்த மாதிரி இது பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஷேர் மார்க்கெட். இது நான் ஷேர் மார்க்கெட்டை பற்றி ஒரு பேசிக் அவுட்லைன் தான் சொல்லியிருக்கேன். இதை பற்றி அடுத்தடுத்து வர பாட்காஸ்ட்டில் கொஞ்சமாக ஷேர் மார்க்கெட்னா என்ன, அதில் வந்து எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் என்ன ஏதுங்கிறது நம்ம அப்படியே கொஞ்சம் ஒவ்வொரு டாப்பிக்கை தனித்தனியாக பார்க்கலாம். ஏன்னா அதை பற்றியே நம்ம எல்லாமே ஒரே இதில் சொல்ல முடியாது. ஜஸ்ட் லைக் தட் நம்ம லைட்டாக சொல்லிட்டு போகிறது நல்லா இருக்காது. ஸோ நமக்கு அது கொஞ்சம் அதை பற்றி டீப்பாக இதாக வந்து ஒவ்வொரு டாப்பிக்கை தனித்தனியாக நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். அப்போ நெக்ஸ்ட்டு பாண்ட் மார்க்கெட். நீங்கள் ஷேர் மார்க்கெட்டை இது பண்ணிவிட்டு எப்போ நீங்கள் பாண்ட் மார்க்கெட்டுக்குள்ளே வரீங்களோ அப்போ தான் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நீங்கள் ஏதாவது கொஞ்சமாவது நீங்கள் அச்சீவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். நீங்கள் பாண்ட் மார்க்கெட்டை வந்துட்டீங்க அப்படின்னா பாண்ட் அப்படிங்கிறது என்ன, கடன் பத்திரங்கள், அதுதான் பாண்டு. இப்போ மேக்ஸிமம் இந்த கவர்மெண்ட்டே அதை வந்து ரிலீஸ் பண்ணும், ப்ரைவேட் கம்பெனிஸ் ரிலீஸ் பண்ணும், பேங்க் ரிலீஸ் பண்ணும், எல்லா பிஸ்னஸ் பண்ணுறவங்களுமே பாண்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அந்த பாண்ட் வாங்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஃபிக்ஸ்டு ரிட்டர்ன் 8% இன்ட்ரெஸ்ட்டு, 9%, 10%, 11%, 12%ன்னு அதுக்கு டிஃப்ரெண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் வந்து அந்த பாண்ட் ரிலீஸ் பண்ணுறவங்க கொடுப்பாங்க. அப்படி கொடுக்குறப்ப அது வந்து ஃபிக்ஸ்டு ரிட்டர்னாக இருக்கும். இப்போ நீங்கள் ஷேரில் போடுறீங்க அப்படின்னா அந்த ஷேர் ஏறிச்சுன்னா உங்களுக்கு காசு வரும், அந்த ஷேர் இறங்குச்சுன்னா உங்களுக்கு காசு போயிடும். அது வந்து மார்க்கெட் ரிஸ்க்கு உட்பட்டது. பட் ஆனால் நீங்கள் அந்த கம்பெனியோட பாண்ட் வாங்குறீங்க அப்படின்னா ஃபிக்ஸ்டு அந்த கம்பெனி ஏறுதோ இறங்குதோ, பிஸ்னஸ் என்ன ஆகுதோ ஏதாகுதோ வந்து அவன் ப்ராமிஸ் பண்ண அந்த பர்சன்டேஜ் கொடுத்து தான் ஆகணும். இதுவே சப்போஸ் அந்த கம்பெனியே திவாலாகுது, பிரச்சனையாகுது அப்படின்னா அந்த கம்பெனியோட அசட்டில் ஃபஸ்ட்டு உரிமை அந்த பாண்ட் ஹோல்டர்ஸ்க்கு தான் இருக்குது. அந்த பாண்டு போட்டவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு செட்டில் பண்ணிட்டு தான் மற்றவங்களுக்கு இது பண்ணணும். ஸோ அதனால் வந்து பாண்டுங்கிறது கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் ஒரு சேஃபரான ஒரு இதே பாண்ட்லேயே பார்த்திங்கன்னா நிறையா கம்பெனிஸ் இருக்குது, ஏகப்பட்ட பாண்ட்ஸ் இருக்குது. அது வந்து ட்ரிபிள் ஏ, AA+, A-, BC அந்த மாதிரி நிறையா ரேங்கிங்கும் அதுக்கு இருக்கும். அந்த ரேங்க் தரதுக்குன்னே நிறையா அதுக்கும் கம்பெனிஸ் இருக்குது. அந்த கம்பெனிஸ் தர ரேங்க் வச்சு தான் அதோட ரிஸ்க் ஃபேக்டர் வந்து வகைப்படுத்துவாங்க. நீங்கள் மேக்ஸிமம் ஒரு 7 இருந்துட்டிங்கன்னா அது கொஞ்சம் உங்களுக்கு சேஃபாக இருக்கும். அதை தாண்டி BC வந்தீங்கன்னா உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் நிறையா வரும். பட் ஆனால் உங்களோட கேபிட்டல் அது
பாதுகாப்பாக இருக்குமா அப்படிங்கிறது நமக்கு டவுட்டு தான். அவன் இன்ட்ரெஸ்ட் நிறையா தரான் அப்படிங்கிறது காசுப்பட்டு நீங்கள் போய் போட்டிங்கன்னா எப்போ வேணாலும் அந்த அமௌண்ட்டு போச்சுன்னா அது வந்து உங்களுக்கு வந்து உறுதியாக சொல்ல முடியாது. அது வருமா வராதா, என்னாகும் ஏதாகும் அப்படிங்கிறது அப்படிங்கிறது நீங்கள் வந்து சொல்ல முடியாது. ஸோ அது வந்து நீங்கள் அதில் கொஞ்சம் பாதுகாப்பாக இருந்துக்கணும். எப்படி பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படிங்கிறது நீங்கள் தான் கொஞ்சம் அதில் வந்து பாதுகாப்பாக இருந்துக்கணும். ஸோ இதுதான் இப்படி தான் கொஞ்சம் ஒரு பேசிக் அவுட்லைன் நீங்கள் எப்படி உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஜர்னி எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு பேசிக் அவுட்லைன் வந்து இது. நெக்ஸ்ட்டு நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ நம்ம சந்தோஷமாக இருக்கணும். இப்போ வாழ்கிற காலத்தில் எல்லாத்தையும் விட்டுட்டு பின்னாடி வந்து எல்லாம் முடியாதப்ப எப்படி இது பண்ணுறது. இப்போ நீங்கள் இன்ஸ்டா, ஃபேஸ்புக்கு எதை தொடர்ந்தீங்கனாலுமே ரீல்ஸு, இந்த ட்ராவல் பிளாக்ஸு, அப்புறம் வந்து அங்கே போகிறது இங்கே போகிறது, அந்த அட்வென்ச்சர் இந்த அட்வென்ச்சர்னு சொல்லிட்டு அதையே போட்டு உங்களால் நீங்கள் பார்க்கலன்னா உங்களால் எப்போ பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லியே போட்டுட்ருப்பாங்க. ஆனால் இப்போ வந்து அவங்ககிட்ட வந்து அவங்களோட சுச்சுவேஷனும் நம்மளோட சுச்சுவேஷன் வேறு. அவங்க அப்படி போகிறாங்க அப்படின்னா அவங்ககிட்ட வந்து நிறையா காசு இருக்கும். அதில் ஒரு சர்டன் பர்சன்டேஜ் தான் அதுக்கு செலவு பண்ணி போவாங்க. இந்த ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். இந்த அம்பானி பையன் கல்யாணத்துக்கு சொல்லியிருக்கலாம். அம்பானி பையன் கல்யாணத்துக்கு அவ்வளோ செலவு பண்ணியிருக்கான், இவ்வளோ கோடி செலவு பண்ணால் அதுன்னு சொல்லி எல்லாருமே சொன்னாங்க. ஆனால் அம்பானியோட டோட்டல் ஒர்த்து நீங்கள் கன்சிடர் பண்ணி பார்த்தீங்கன்னா அவன் பையனுக்கு செலவு பண்ணது கரெக்டான பர்சன்டேஜ் தான். ஆனால் நம்மளோட டோட்டல் ஒர்த்தை விட நம்ம 2 மடங்கு 3 மடங்கு நம்ம கல்யாணத்துக்கு செலவு பண்ணுவோம். நம்மகிட்ட கையில் காசே இருக்காது. ஆனால் இருக்கிறத பூரா விற்று எல்லா பக்கமும் கடனை வாங்கி இது பண்ணி நம்ம பெருசாக கிராண்டாக பண்ணுவோம். அவனுங்கள்லாம் கரெக்டாக தான் இருப்பாங்க. ஆனால் நம்ம தான் அப்படி இருக்காது. ஸோ நீங்கள் இன்னொருத்தன் பண்ணுறான், அவன் பண்ணுறான், இப்படி அவன் பண்ணுறான் அப்படிங்கிறதுக்காக இஎம்ஐ போட்டுலாம் டூர் போகிறாங்க. அதெல்லாம் என்ன லாஜிக்கு, என்ன கான்செப்ட்னே புரியல. நீங்கள் அந்த இடம் பார்த்ததே ஆகணும் அப்படிங்கிறது உங்களோட கனவு லட்சியம் அப்படின்னா பண்ணலாம், ஓகே. பட் ஆனால் அந்த அளவுக்கு உங்களை நீங்கள் தயார்படுத்திட்டு சம்பாதிச்சுட்டு அது மூலமாக பண்ணால் ஓகே. அதை விட்டுட்டு ஒரு இஎம்ஐ போட்டோ இல்லை எங்கேயாவது கடன் வாங்கியோ இது பண்ணியோ நீங்கள் போகணுங்கிற அவசியமே கிடையாது. எப்போவுமே நம்ம வாழ்க்கையில் இந்த அத்தியாவசியம், ஆடம்பரம், இது 2 நம்ம வந்து பிரித்து பார்க்க தெரிஞ்சுக்கணும். நீங்கள் ஆடம்பரம் எல்லாம் இப்போ அத்தியாவசியம் மாறிட்டே இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு ஒரு பைக் இருந்தாலே பெரிய விஷயம். ஆனால் இப்போ வீட்டுக்கு 2 ஒரு கார் பத்தாதுன்னு ஈவியில் ஒரு வேரியண்ட் வாங்கி வச்சுக்கிறாங்க. பெட்ரோல் கார் ஒன்று வாங்கி வச்சுருக்காங்க. பையன் ஒரு 15 வயசு பையன்ட்டாலே ஒரு கார் எடுத்து அவனுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் இப்போ வந்து நிலைமைகள்லாம் மாறிடுச்சுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து ஆடம்பரத்தை பூரா அத்தியாவசியம் மாற்றிட்டுருக்கீங்க. அது வந்து பண்ணக்கூடாது. அது பண்ணிவிட்டு இப்போ அதெல்லாம் பண்ணாமல் நான் அதுக்கு சேவிங்ஸ் பண்ணுறேன், இது பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா அது வந்து ஒரு தவறான பார்வை தான். ஏன்னா இப்போ நம்மளோட சேமிப்போட நோக்கமே இப்போ இருக்க லைஃப் ஸ்டைலில் நம்ம வந்து எப்போவும் மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான். நீங்கள் இப்போ இருக்க லைஃப் ஸ்டைலை ஒரு 80-90க்கு மேலே கொண்டு போய் வச்சுட்டீங்க. அப்படி வச்சு அங்கே வாழ்ந்துட்டுருக்கீங்க அப்படின்னா பின்னாடி உங்களால் ஒரு 10-20 கூட ஒரு 10% 20% கூட அந்த லெவலுக்கு மேட்ச் பண்ண முடியாமல் நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா அங்கே டக்கு 90லேருந்து நீங்கள் 10-20க்கு உங்களால் கன்வெர்ட் ஆக முடியுமா, அதுக்கு உங்களை அடாப்ட் பண்ணிக்க முடியுமா அப்படிங்கிறத நீங்கள் யோசிக்கணும். அப்படி யோசிச்சிங்கன்னா தான் இதோட வீரியம் என்ன, நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். இப்போ நீங்கள் வந்து காசு இருக்குது அப்படிங்கிறதுக்காக இஷ்டத்துக்கு செலவு பண்ணிவிட்டு 5 ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு டோனி அண்ட் கையில் வந்து இது பண்ணிவிட்டு பிராண்டட் தான் போடுவேன், பெரிய கார் தான் ஓட்டுவேன், வருஷத்துக்கு ஒரு கார் மாற்றுவேன், வருஷத்துக்கு ஒரு வேர்ல்டு டூர் போவேன் அப்படின்னு எல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் ரொம்ப ரொம்ப பெருசாக ரொம்ப லேவிஷாக வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. டக்குன்னு உங்களுக்கு இன்கம் ஸ்டாப் ஆகுது, உங்களுக்கு ஏஜ் ஆகுது. இப்போ பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களால் எதுவுமே பண்ண முடியல. இருக்கிற வீட்டையும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு காசு இல்லை, இருக்கிற காரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு காசு இல்லை, டூர் போக முடியாது, சாப்பாடுமே நீங்கள் பார்த்து சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது, செலவுமே நீங்கள் பார்த்து பண்ணுற மாதிரி தான் இருக்குது. டக்குன்னு அங்கேருந்து நீங்கள் உங்களால் இங்கே வர முடியுமா, இங்கே வந்து இந்த லைஃப் அடாப்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். அதெல்லாம் யோசித்து பார்த்தா தான் ஓகே இப்போ நம்ம வந்து சேமிக்கணுமா இல்லையா அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு புரியும். நெக்ஸ்ட்டு எப்படி வந்து செலவு வந்தெல்லாம் குறைக்கலாம், எப்படி வந்து அதை வந்து நீங்கள் வந்து சேமிப்பு இது பண்ணலாம் அப்படிங்கிறது
எப்படின்னா இப்போ நீங்கள் வந்து எது ரொம்ப அத்தியாவசியமானதோ, எது ரொம்ப பேசிக்ன்றது, எது ரொம்ப ரொம்ப அவசியமானதோ அதை மட்டும் வாங்கலாம். சும்மா கண்ணில் பார்க்கறதுப்புறம் வாங்குறது, விண்டோ ஷாப்பிங் பண்ணுறேன்ட்டு போயிட்டு பார்க்கறதுப்புறம் வாங்கிட்டு வந்து டிமார்ட் போகிறேன்ட்டு போயிட்டு 5 நம்ம 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 ஒரு 5 ஐட்டம் 6 ஐட்டம் பிளான் பண்ணி போயிருப்போம். அங்கே பார்த்தோன்னா இது ஃப்ரீ அது ஃப்ரீன்னு பார்க்கறதுப்புறம் தூக்கி போட்டு 5000 6000த்துக்கு நீங்கள் வந்து வாங்கிட்டு வர்றது. அப்புறம் வந்து இது அமேசான் சும்மா டைம் போனேன்னு சொல்லி அமேசானில் போய் நோண்டி எதாவது வாங்குது, மீஷோவில் போய் எதாவது நோண்டி வாங்குது, ஏஜியோவில் போய் எதாவது நோண்டி வாங்குறது. அந்த மாதிரி கண்டினியூஸாக நீங்கள் இப்போ ஷாப்பிங் பண்ணுற அதுக்கு தேவையே இல்லாத பொருளாக வீட்டில் வந்து வாங்கி குவிக்கிறது. நீங்கள் வந்து ஒரு பொருள் நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்னா அந்த பொருளுக்கான தேவை இருக்கணும், அந்த பொருளை நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். அந்த பொருள் இல்லைன்னா வீட்டில் வந்து ஏதாவது ஒரு வேலை நின்றும் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் நீங்கள் ஒரு பொருளை வாங்கணும். அதை விட்டு இது அழகாக இருக்கே இதை வாங்கி வைக்கலாமே, ஸோ இது எப்போயாவது தேவைப்படும், நமக்கு எங்கே எப்போயாவது தேவைப்பட போகுது, அப்போ அதனால அதை வாங்கி வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் வாங்கி வைக்கிறது எல்லாமே அது வேஸ்ட்டு தான். அப்படி நீங்கள் வாங்கி வைக்கிறப்ப அது என்ன ஆகுது அப்படின்னா அந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கிது, இது வாங்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அந்த பொருளை நீங்கள் யூஸ் பண்ணவே போகிறதில்ல அப்படின்னா அந்த பணமும் வேஸ்ட்டு தான், அந்த பொருளும் வேஸ்ட்டு தான். திரும்ப அந்த பொருள் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் அதை கரெக்டாக ஒழுங்காக மெயின்டைன் பண்ணி ஒழுங்காக எடுத்து வச்சுருந்தா ஓகே. சும்மா அங்கே போட்டு இங்கே போட்டு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவைப்படுற நேரத்தில் அதை யூஸ்லாம் போய்டும், திரும்ப நீங்கள் இன்னொரு டைம் காசு கொடுத்து வாங்குற மாதிரி ஆயிடும். ஸோ உங்களுக்கு எது அத்தியாவசியமோ அது ரொம்ப முக்கியமோ அது மட்டும் நீங்கள் வாங்குற மாதிரி பண்ணுங்கள். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ ஒரு பொருள் நீங்கள் பார்க்குறீங்க, அது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு லிஸ்ட்டு போட ஆரம்பிக்கணும். இப்போ இந்த பொருள்லாம் இருக்குது, இந்தந்த பொருள் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் லிஸ்ட்டு போடுங்க. லிஸ்ட்டு போட்டு வீட்டில் வந்து உங்கள் பார்ட்னர் கூட உட்காந்து பேசுங்க. இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி பேசுங்க. பேசிட்டு எது வாங்கலாம்னு சொல்லி முடிவெடுத்து அதை ஒரு தனி லிஸ்ட்டில் எழுதுங்க. அந்த லிஸ்ட்டை எடுத்து வச்சுருங்க. அந்த லிஸ்ட்டில் இருக்க எதையுமே இப்போதைக்கு நீங்கள் வாங்க வேணாம். எடுத்து வச்சுட்டு ஒரு மாதம் அந்த லிஸ்ட்டில் இருக்க எதுவுமே வாங்காமல் ஒரு மாதம் இல்லை ஒரு 2 மாதம் ஓட்டிட்டு திரும்ப அந்த லிஸ்ட் எடுத்து பாருங்கள். இப்போ அந்த லிஸ்ட்டில் இருக்கிறதுல நம்ம 2 மாதம் இந்த லிஸ்ட்டில் இருக்கிற ஓட்டிட்டோம். இதில் வந்து இந்தந்த பொருள் இல்லாமல் நான் இங்கே கஷ்டப்பட்டேன், இந்தந்த பொருள் இல்லாமல் எனக்கு இதெல்லாம் இந்த வேலையெல்லாம் நின்றுச்சு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எதெல்லாம் தோணுதோ அதை மட்டும் தனியாக ஒரு லிஸ்ட்டு போடுங்க. மீதியை வந்து திரும்பவும் கழிச்சிருங்க. திரும்ப இப்போ வந்து உங்களுக்கு அந்த 1 மாதமோ 2 மாதமோ 1 வாரமோ 2 வாரமோ உங்களால் நீங்கள் பார்த்துட்டீங்க, அந்த பொருளாக மேனேஜ் பண்ண முடியல, அது ரொம்ப தேவைப்படுது அப்படின்னா அது வந்து ஓகே, ஒரு அத்தியாவசியம் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம், நீங்கள் வந்து இது பண்ணலாம். ஸோ அப்போ வந்து நீங்கள் வாங்கலாம். அந்த மாதிரி நீங்கள் பண்ண ஆரம்பிக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, சும்மா நீங்கள் பார்க்கறதுக்கப்புறம் உடனே நீங்கள் வாங்குறது வந்து தவிர்க்கப்படும். ஸோ அப்போ நீங்கள் டைம் தரப்போ நீங்கள் ஒரு வாரம் 2 வாரம் 1 மாதம் டைம் தரப்போ உங்களுக்கே அது தோணும், ஓகே இது நமக்கு தேவை தானே, நம்ம எது சும்மா அதை வாங்கணும் அப்படின்னு உங்களுக்கே தோண ஆரம்பிக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நீங்கள் ஏதாவது பொருள் வாங்க போகணும் அப்படின்னா லிஸ்ட்டு போட்டுட்டு டிமார்ட் போகணும். டிமார்ட் போகிறீங்களோ இல்லை ஏதாவது சூப்பர் மார்க்கெட் போகிறீங்களோ, எங்கே போகிறதா இருந்தாலும் லிஸ்ட்டு போட்டுட்டு தான் அங்கே போகணும். அங்கே போய் நம்ம வேணுங்கிறத வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி போனீங்கன்னா நீங்கள் பார்க்குறத பூரா வாங்குவீங்க. கண்டிப்பாக இதை வந்து உங்களால் தவிர்க்கவே முடியாது. ஸோ அதனால் நீங்கள் ஒரு லிஸ்ட்டு போட்டு அந்த லிஸ்ட்டு மட்டும்தான் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் போகணும். அதை விட்டுட்டு அங்கே போயும் பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் இருக்குது நல்லா இருக்குது அப்படின்னா அந்த பொருள் கண்டிப்பாக தேவையா இல்லையான்னு வீட்டில் வந்து டிஸ்கஸ் பண்ணி 1 மாதம் கழிச்சு போய் பாருங்க. அந்த 1 மாதத்தில் அந்த பொருள் போயிட்டாலும் ஓகே தான். கண்டிப்பாக அந்த பொருள் தேவை அப்படின்னா நீங்கள் அதை டிமார்ட்டில் தான் இல்லை அந்த மார்க்கெட்டில் தான் வாங்கணும்னு கிடையாது, எங்கேனாலும் நீங்கள் வாங்கத்தான் போகிறீங்க. ஸோ அங்கே பார்த்த உடனே ஐயோ இது நமக்கு போயிட போகுது, இந்த ஆஃபர் நமக்கு இல்லைன்னா இந்த ஃபோனாக அவ்வளோதான், நம்ம உடனே வாங்கி ஆகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் வந்து யோசிக்க தேவையில்லை. ஒரு பொருள் உங்களுக்கு தேவை, அது ரொம்ப உங்களுக்கு அத்தியாவசியமாக இருக்குது அப்படின்னா அது பொருள் எப்படியா இருந்தாலும் நல்ல பொருளாக நீங்கள் வந்து வாங்கித்தான் ஆகணும். அடுத்தது நீங்கள் ஃபஸ்ட்டு பட்ஜெட் போட ஆரம்பிங்க. கண்டிப்பாக நீங்கள் பட்ஜெட் போட்டு தான் ஆகணும். பட்ஜெட் போடாமல் நீங்கள் வந்து ஜஸ்ட் லைக் தட் கைக்கு வரதுப்பறம் நீங்கள் செலவு பண்ணிட்டே இருந்தேன்னா எங்கே உங்களுக்கு அதிகமாக செலவாகுது, எந்த இடத்துல தேவையில்லாத செலவாகுது, எந்த இடத்துல நீங்கள் அதிகமாக வந்து காசை விட்றீங்க அப்படிங்கிறதே உங்களுக்கு தெரியாமல் போயிடும். பட்ஜெட் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து எந்த இடத்துல வந்து தேவையில்லாத செலவாகுது, அதை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும். அப்போ பட்ஜெட் போடுறப்பயே உங்களுக்கு வந்து என்டர்டெயின்மெண்ட்டுக்கு நீங்கள் மந்த்லி இவ்வளோ தான் செலவு பண்ண முடியும். அதே மாதிரி ஏதாவது வெளியே சாப்பிட்றதுக்கோ இதுக்கோ ஸ்நாக்ஸுக்கோ இதுக்கெல்லாம் இவ்வளோ பர்சன்டேஜ் தான் இல்லை இவ்வளோ தான் செலவு பண்ண முடியும். நீங்கள் ஃபஸ்ட்டே போட்டு வச்சிட்டிங்கன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணலாம். இப்போ ஒரு 1000 ருபீஸ் தான் நீங்கள் வந்து ஸ்நாக்ஸுக்கு செலவு பண்ணணும்
அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஸ்நாக்ஸ் நீங்கள் வாங்கி இது பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து இது பண்ணலாம். இல்லை அப்படிலாம் நீங்கள் கணக்கே போடாமல் இருந்தீங்கன்னா, நீங்கள் திடீர்னு இந்த பக்கம் போனீங்கன்னா பேக்கில் எதாவது வாங்கிட்டு வருவீங்க, அந்த பக்கம் போனால் ஸ்நாக்ஸில் எதாவது வாங்கிட்டு வருவீங்க, அந்த பக்கம் போனால் ஏதாவது காளான் பேல்பூரி அந்த மாதிரி வாங்கிட்டு வருவீங்க. அப்படிலாம் பண்ணுறப்ப உங்களுக்கு கணக்கே இல்லாமல் ஸ்நாக்ஸில் மட்டுமே ஒரு பெரிய அமௌண்ட் போயிட்டே இருக்கும். ஸ்நாக்ஸுக்கு மட்டும் கிடையாது, இந்த மாதிரி ஃபுட்டுக்கும் அந்த மாதிரி தான். நீங்கள் போவீங்க டக்குன்னு பார்த்தீங்கன்னா பாஸ்தா ஏதோ ஒன்று தூக்குவீங்க, நூடுல்ஸ் தூக்குவீங்க, சாஸ் தூக்குவீங்க, மைனஸ் தூக்குவீங்க. நீங்கள் யோசிக்காமல் நீங்கள் எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்துட்டே இருப்பீங்க. அப்புறம் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் மாதம் பூரா அரிசி தான் செய்ய போகுது, சோறு தான் செய்ய போகுது, இட்லி தோசை தான் ஊற்ற போகிறோம். ஆனால் தேவையில்லாமல் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். அது ஒரு பெரிய அமௌண்ட் போகிறப்பெல்லாம் எடுத்துகிட்டு அது வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டை அது வந்து அப்சர்வ் பண்ணிட்டே இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இப்போ ப்ராப்பராக இது போட்டுக்கணும். ஓகே, இதுக்கு வந்து இவ்வளோ தான் அமௌண்ட், இதுக்கு வந்து இவ்வளோ தான் அமௌண்ட், இதுக்கு வந்து இவ்வளோ தான் அமௌண்ட்டுன்னு நீங்கள் போடுறப்ப அதில் வந்து எது அத்தியாவசியமாக நீங்கள் அதை ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிடுவீங்க. இவ்வளோ அமௌண்ட்டில் இது வந்து ரொம்ப நமக்கு மஸ்ட்டான விஷயம், அது நம்ம வாங்கி தாகணும்னு நீங்கள் இப்போ ஃபில் பண்ணிடுவீங்க. அதை ஃபில் பண்ணிவிட்டு மீதி இருக்க அமௌண்ட்டில் தான் நீங்கள் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பண்ண நினைப்பீங்க. இது பண்ணுறதுல வந்து என்ன பெனிஃபிட், என்ன நல்ல விஷயம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பெனிஃபிட் காசு மிச்சமாகும். அது ஒன்று. இன்னொன்று, உங்கள்கிட்ட என்ன பொருள் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நிறைய பேர் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, கண்ணில் படுறத பூரா வாங்கி வச்சுக்கிட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வீட்டுக்குள்ளே என்ன இருக்குது ஏது இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாமல் போயிடுது. அப்படி இருக்கப்போ நிறையா பொருள் வந்து பார்த்திங்கன்னா 3 மாதத்துக்கு கூட 6 மாதத்துக்கு கூட க்ளீன் பண்ணுறப்போ உங்களுக்கு தெரியாது. அதை எடுத்து எக்ஸ்பிரி டேட் ஆகிப்போச்சு, இல்லை இதாகிப்போச்சு அப்படின்னு சொல்லி கீழே தான் போடுறாங்க. அப்படி தான் மேக்ஸிமம் இதாகிட்டுருக்கு. ஸோ நீங்கள் இந்த மாதிரி இது பண்ணி இப்போ பட்ஜெட் போட்டு பண்ணுறப்ப உங்கள் வீட்டுக்குள்ளே என்ன இருக்குது, இது தான் இருக்குது. ஸோ இதை வந்து இன்றைக்கி சமைக்கலாம், இதை வந்து நாளைக்கு சமைக்கலாம்னு சொல்லிட்டு அதை வந்து நீங்கள் ப்ராப்பராக வந்து யூட்டிலைஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. அதுதான் இதில் வந்து ரொம்ப 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 முக்கியமானது. அடுத்தது இந்த சோஷியல் ப்ரெஷரை வந்து நீங்கள் வந்து ஏற்றிக்கவே கூடாது. பக்கத்து வீட்டில் வந்து அது வாங்கினாங்க, எங்கள் மாமா வீட்டில் அது வாங்கியிருக்காங்க, இவங்க வந்து இது பண்ணாங்க, அவங்க வந்து இங்கே வேர்ல்டு டூர் போயிட்டு வந்தாங்க, அவங்க வந்து இந்த இதுக்கு ஃப்ளைட்டில் போனாங்க, அவங்க வந்து இந்த படத்துக்கு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தவங்க பண்ணாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்கள் பண்ணுறதை அப்படியே ஸ்டாப் பண்ணணும். இங்கே மேக்ஸிமம் நம்ம பண்ணுற பெரிய தப்பு, நமக்கு தேவையே இல்லாத விஷயங்களை கூட நம்ம திரும்ப பண்ணுறது மற்றவங்களுக்கும் ஷோ ஆஃப் பண்ணிக்கிறதுக்காக மட்டும்தான். மற்றவங்களுக்காக நீங்கள் ஷோ ஆஃப் பண்ணுறதுக்காக நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன தேவைங்கிறதே மறந்துடும். திரும்ப அடுத்தவங்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் நீங்கள் பண்ணிகிட்டு இருப்பீங்க. இதில் என்ன பிரச்சனையாகுது அப்படின்னா, நீங்கள் ஏதாவது ஒரு ஏரியாவில் இருக்கீங்க, இல்லை உங்கள் சொந்தத்தில் இது பண்ணுறீங்க அப்படின்னா ஒருத்தரை பீட் பண்ணுறதுக்காக நீங்கள் பண்ணுவீங்க. அப்போ இன்னொருத்தர் வருவாங்க, அவங்கள பீட் பண்ணுறதுக்காக நீங்கள் அதுக்கும் மேலே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் இன்னொருத்தர் வருவாங்க, அவங்கள பீட் பண்ணுறதுக்காக நீங்கள் அதுக்கும் மேலே பண்ணுறதா இருக்கும். இப்படி இன்னொருத்தர் பீட் பண்ணுறதுக்காகவே நீங்கள் பண்ணி உங்கள் கையில் வந்து எதுவுமே இல்லாமல் போயிட்டே இருக்கும். நீங்கள் ஜஸ்ட்டு அந்த இது மட்டும், அந்த ஒரு ப்ரெஷர் மட்டும் உங்களுக்கு கிடைக்கும். அந்த ப்ரெஷர் கூட உண்மையானதான்னு பார்த்தீங்கன்னா அது கிடையாது. ஏன்னா யாருமே இப்போ இருக்கிற இந்த உலகத்தில், இப்போ இருக்கிற இந்த அவசரமான உலகத்தில் யாருமே உங்களை ஞாபகம் வச்சுட்டு இப்படி அப்படி பண்ணான்னு சொல்லி எங்கேயாவது கூட்டமாக சேர்றப்ப காசிப் பேசுவாங்களே தவிர உங்களை யாருமே அதை தாண்டி உங்களை வீட்டில் கொண்டு போய் அவங்க பர்சனல் அவங்க வாழ்க்கையை ஓட்டுறதுல அவங்க ஞாபகம் வச்சுக்கவே போகிறதில்ல. அப்படி இருக்கப்போ நீங்கள் அப்படி பண்ணுறது உங்களுக்கு தான் அது வேஸ்ட்டு. சோஷியல் ப்ரெஷர்லேருந்து நீங்கள் விடுபடணும். அதுலேருந்து விடுபட்டு உங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் நீங்கள் செய்ய ஆரம்பிக்கணும். அப்படி நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா தான் அதனாலேயே நமக்கு வந்து நம்ம வந்து எவ்வளோ இழந்துட்டுருக்கோம், எவ்வளோ அதனால நமக்கு லாஸ் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு அதுக்கப்புறம் தான் புரிய வரும். நெக்ஸ்ட்டு, ஆசைக்கும் தேவைக்குமான வித்தியாசத்தை வந்து நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். எது ஆசை, எது தேவை அப்படிங்கிறது. இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃபோன் வேணும் அப்படின்னா அது தேவை. இல்லை சாம்சங் S25 அல்ட்ரா தான் வேணும், ஆப்பிள் 16 ப்ரோ தான் வேணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது வந்து உங்களோட ஆசை, அது வந்து ஆடம்பரம். இப்போ உங்களுக்கு ஃபோனு அப்படி வேணுன்னா மேக்ஸிமம் ஃபோன்லாம் நம்ம மேக்ஸிமம் 2 இயர்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். நிறைய பேர் ஒரு வருஷம் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை எங்களுக்கு புது ஃபோன் வந்துகிட்டே இருக்குது, டெக்னாலஜி வந்துகிட்டே இருக்குது, அப்கிரேட் ஆகிட்டே இருக்குது. அப்படி இருக்கப்ப நீங்கள் 2 வருஷத்துக்கு ஒரு தடவை 1 லட்சம் கொடுத்து ஃபோன் வாங்குறது சுத்த வேஸ்ட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் செகண்ட்ஸ் விற்றாலும் பெருசாக போகிறதில்ல. எங்கே இது பண்ணாலும் அது வந்து உங்களுக்கு பெரிய இது ரிட்டர்ன் வந்து தரப்போகிறதில்ல. அப்படி இருக்க பட்சத்தில் மேக்ஸிமம் எவ்வளோ பேசிக்காக முடியுமோ உங்களோட தேவைக்கேற்ற மாதிரி ஒரு ஃபோன் வாங்கிட்டு அதை அடிக்கடி உங்களுக்கு தேவைப்படுறப்ப அதை மாற்றிட்டே இருக்கிறது தான் ஒரு நல்ல புத்திசாலித்தனமாக இருக்கும். நீங்கள் வந்து 1 லட்ச ரூபா செலவு பண்ணி 2 வருஷம் மாற்றுறதுக்கு ஒரு 10,000 15,000த்துக்கு வாங்கி உங்களுக்கு எவ்வளோ முடியுதோ அவ்வளோ யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இது பண்ணுறது தான் அது வந்து பெஸ்ட்டாக இருக்கும்.
அதே மாதிரி தான் இந்த வீடு, அதே மாதிரி தான் வீடுங்கிறதும். வீடு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வீடு கட்டுறது நீங்கள் இருக்கிறதுக்காக மட்டும்தான். அதை இந்த கிரகப்பிரவேசத்துக்கு வந்துட்டு போகிறவங்களுக்காகவோ, இல்லை வருஷத்துக்கு ஒரு தடவை உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போகிற சொந்தக்காரங்களுக்காகவோ நீங்கள் வந்து வீடு கட்டல. உங்களோட தேவைகளுக்காக மட்டும்தான் கட்டுறீங்க. நீங்கள் கட்டுறப்போ அவ்வளோ லாவிஷாக எல்லா பக்கமே ஹை அண்ட் இதை போட்டு அவ்வளோ ஆடம்பரமாக அதை காமிச்சு இதை காமிச்சு அதெல்லாம் போட்டு நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா, வீட்டுக்கு அப்பப்போ வரவங்களுக்கோ இல்லை ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்துட்டு போகிறவங்களுக்கும் ரொம்ப பெருசாக இருக்கும். அவள் அப்படி கட்டுறீங்க. ஆனால் அதுக்கப்புறம் அதை மெயின்டைன் பண்ண போகிறது நீங்கள் தான். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் சிம்பிளான சீப்பான திங்ஸ், சீப்பானனா காசில் நான் சொல்லலை, உங்களோட மெயின்டெனன்ஸில் சொல்கிறேன். உங்களுக்கு இது ரொம்ப தேவையான ஒரு விஷயத்த நீங்கள் வந்து ரொம்ப சாதாரணமான ஒன்றில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதை மெயின்டைன் பண்ணுறது ஈஸி. அப்புறம் எதாவது பிரச்சனை ஆகுதுன்னா அதை ரிப்ளேஸ் பண்ணுறது ஈஸி. பட் ஆனால் நீங்கள் ஒரு ஆடம்பரமாக ரொம்ப பெருசாக ஏதோ ஒன்று பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை மெயின்டைன் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். எதாவது பிரச்சனை ஆகுதுன்னா அதை ரிப்ளேஸ் பண்ணுறது ஈஸி. அதே மாதிரி வீடு வந்து அந்த எலிவேஷன் போடுறது, இது போடுறது, அதெல்லாம் நீங்கள் வந்து சும்மா மற்றவங்களுக்கு காமிக்கணும், ஆடம்பரமாக இருக்கணும் அப்படின்லாம் இல்லாமல் எவ்வளோக்கெவ்வளோ சிம்பிளாக கட்டுறீங்களோ, மினிமலிஸ்ட்டாக கட்டுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து மெயின்டெனன்ஸு கம்மியாகும். உங்களுக்கு வீட்டில் செய்கிற வேலை கம்மியாகும். உங்களுக்கு வீட்டில் அடிக்கடி வர ரீப்ளேஸ்மெண்ட்டு, ரிப்பேர் எல்லாம் கம்மியாகும். உங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் ப்ராப்பராக போகும். அதை விட்டுட்டு நீங்கள் பண்ணுறேன்னு சொல்லி ரொம்ப பெருசாக பண்ணீங்கனாலுமே அதே மாதிரி தான். அதே மாதிரி நீங்கள் ஒரு வண்டி எடுக்கிறீங்க அப்படின்னா அது எந்த தேவைக்காக எடுக்கிறீங்க? நீங்கள் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்காக மட்டும்தான். அப்போ அதில் பேசிக் தேவை என்னன்னா மைலேஜு. நீங்கள் வந்து ரொம்ப லாங் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்தால் அந்த கம்ஃபர்ட் முக்கியம். அதே மாதிரி கொஞ்சம் இதெல்லாம் போகிறீங்கன்னா கொஞ்சம் பிக்கப்பு அந்த ஃபாஸ்ட்லாம் முக்கியம். அதில் எது பெட்டராக இருக்கோ அப்படி எடுக்கலாம். அதை விட்டுட்டு நம்ம ஊருக்கு கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லாத 350cc 300cc அந்த மாதிரி பைக்லாம் எடுத்துகிட்டு ரோட்டில் வந்து 50 போக வேண்டிய ரோட்டில் முடிக்கிட்டு 100 150 போகிறதெல்லாம் தேவையில்லாத விஷயம். மேக்ஸிமம் ஒரு வருஷம் நீங்கள் 2 வருஷம் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். போக 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 பார்த்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு பெரிய பர்டனாக தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் லைஃப் லாங் அது நீங்கள் தான் பெட்ரோல் ஊற்றி ஆகணும். அவ்வளோ காசு போட்டு வாங்கி பெட்ரோல் ஊற்ற காசு இல்லாமல் சுற்றுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையுமே நீங்கள் வந்து உங்களோட ஆசை என்ன, உங்களோட தேவை என்ன அப்படிங்கிறத நீங்கள் வந்து பிரித்து பார்க்க உங்களுக்கு தெரியணும். அப்படி உங்களோட தேவைக்கான செலவு மட்டுமே நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்கனாலே பெரும்பாலான செலவுகள் வந்து குறைய ஆரம்பிக்கும். உங்களோட சேமிப்புகள் வந்து ஆட்டோமேட்டிக்காக அது வந்து அதிகமாக ஆரம்பிக்கும். அதை நீங்கள் வந்து பண்ண ஆரம்பிக்கணும். அடுத்து இதை எப்படி கொஞ்சம் இது பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எப்போவுமே ஒரு விஷயம் நம்ம வந்து குழந்தைங்களுக்கு சொல்லி தர்றது தான் அடுத்த ஜென்ரேஷனுக்கு கடத்துறதோ இல்லை இதை சமூகத்தில் நம்ம மாற்றத்தை உண்டாக்குனாலே அது வந்து குழந்தைங்கள்லேருந்து தான் நம்ம வந்து உருவாக்க முடியும். அப்படிங்கிறத வந்து ஸ்ட்ராங்காக நம்புகிறவனா அது எந்த மாற்றம் பண்ணாலும் சரி, எந்த மாற்றம் பண்ணாலும் அதே மாதிரி சேமிப்பும் நீங்கள் கொண்டு வரணும் அப்படின்னா குழந்தைங்கள்ட்ட இருந்து தான் நீங்கள் அதை வந்து ஆரம்பிச்சாகணும். அது குழந்தைங்களுக்கு வந்து சேமிப்போட முக்கியத்துவத்தை கற்றுத்தரணும். அவங்களுக்கு வந்து நல்ல பழக்கங்கள் சொல்லித்தரதுக்கு கூட நீ இப்படி பண்ணினா உனக்கு வந்து அவங்களுக்கு ஒரு உண்டியல் வாங்கி கொடுத்து நீ வந்து இது இப்படி இதெல்லாம் கரெக்டாக பண்ணினா நான் உண்டியலில் இது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு டைமுக்கும் நீ இது கரெக்டாக பண்ணுன்னு சொல்லி இது பண்ணிங்கன்னா அது மூலமாக ஒரு இது போட்டு அந்த அமௌண்ட்டு வந்து அவங்களுக்கு தேவையானதை பிடிச்சதை வந்து நீங்கள் வந்து ஏதாவது ஒரு இது வந்து நீங்கள் வந்து வருஷத்துக்கு ஒரு டைம் ஏதாவது ஒன்று அவங்களுக்கு பிடிச்சது மாதிரி வாங்கி தரலாம். அதே மாதிரி அவங்களுக்கு வந்து பட்ஜெட் போட சொல்லி தரலாம். இந்த மாதிரி உனக்கு வந்து இவ்வளோ இருக்குது, உனக்கு என்ன தேவை இருக்குது அப்படின்னு சொல்லி பட்ஜெட் போடுறது கொஞ்சமாக சொல்லி தரலாம். அப்புறம் இப்போது அவங்களுக்கு ஒரு காசு அவங்க ஏதாவது ஒரு பொருள் கேட்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு அது அஃபோர்டபுளாக தான் இருக்கும். உங்களுக்கு அது ஈஸியாக வாங்கி தரக்கூடிய விஷயமாக தான் இருக்கும். பட் ஆனால் அவங்களுக்கு அது வந்து தெரியணும். அந்த பணம் என்ன, அது வந்து எப்படி வருது, அதோட இது என்ன, அது எவ்வளோ கஷ்டப்பட்டால் வரும், அவங்க சம்பாதிக்கிறதுக்கு அதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியிருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் சொல்லித்தரணும். அப்படி சொல்லி கொடுத்தா மட்டும்தான் நாளைக்கு இந்த உலகத்தில் இந்த சமூகத்தில் அவங்க வந்து இங்கே அவங்க ஒரு சமூகத்தோட ஒரு அங்கமாக அவங்க பயணிக்கிறப்ப அது அவங்களுக்கு தெரிய வரும். சிம்பிளாக நீங்கள் கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா அந்த காசோட அருமையும் தெரியாமல் போயிடும். அந்த காசை எப்படி மதிக்கணும் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு வந்து தெரியாமல் போயிடும். ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு ப்ராப்பராக சொல்லித்தரணும். நம்ம சவுத்தில் தான் இந்த சேவிங்ஸ் பற்றின இதுவோ அதை அடுத்த தலைமுறைக்கு எப்படி கடத்தணும் அப்படிங்கிறதோ அது வந்து மேக்ஸிமம் தெரியாமல் இருக்குது. நார்த்லாம் 15வது பிறந்த நாள்னால் அவங்க வந்து அவங்களுக்கு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் வந்து ஒரு அமௌண்ட் போட்டு கொடுத்து அப்படிருந்தே அவங்க வந்து சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. மினிமம் ஒரு 10 வயசு பர்த்டேலையோ இல்லை வந்து 15 ஏஜ் அப்படிங்கிறப்பையோ அது வந்து அவங்க பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்மளும் இந்த
சேமிப்போட அத்தியாவசியத்தை நம்ம வந்து குழந்தைங்களுக்கு சொல்லித்தரணும். முதல்ல நம்ம உணர்ந்துக்கணும், நம்ம அதை ப்ராப்பராக கடைப்பிடிக்கணும், அதை கொண்டு போகணும். அதை வந்து நம்ம வந்து ஒரு டார்ச் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா அது தொடர்ந்து நிற்காமல் எரிஞ்சிட்டே இருக்கணும்னா அதுக்கு நம்மளோட அடுத்த தலைமுறை அதை வந்து திரும்ப தூக்கிட்டு போகணும். அப்போ தான் அந்த டார்ச் வந்து நிற்காமல் அது எரிஞ்சிட்டே இருக்கும். அது நமக்கு முக்கியம் அப்படின்னா அவங்களுக்கு நம்ம வந்து எல்லாத்தையும் ப்ராப்பராக எல்லாம் சொல்லி தந்து தான் ஆகணும். அப்படி சொல்லித்தர பட்சத்தில் அந்த சேமிப்போட அத்தியாவசியம் அவங்களுக்கும் தெரிய வரும். அவங்களும் அதை வந்து ப்ராப்பராக பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இதில் வந்து நம்ம மேக்ஸிமம் நான் பேச நினச்ச எல்லா டாப்பிக்கும் ஓரளவுக்கு கவர் பண்ணியாச்சு. இதில் வந்து நிறைய டாபிக் வந்து இதுக்கப்புறம் இதை வந்து ஒரு சீரீஸாகவே தான் போடலான்ட்டு இருக்கோம். அப்படி இருக்கப்போ இதுக்கப்புறம் ஒவ்வொரு டாப்பிக்கை பற்றி நம்ம எலாபரேட்டாக ஷேர் மார்க்கெட் பற்றியே ஒரு பெரிய டாப்பிக்காக போடலான்ட்டு தான் இருக்கும். அதில் வந்து ஒவ்வொரு டாபிக் என்னென்ன, அதில் வந்து எப்படி வருது, ஐபிஓனா என்ன, மார்க்கெட்னா என்ன, ஸ்டாக் மார்க்கெட் அனலைஸ் பண்ணுறது எப்படி, ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் எப்படி, டெக்னிக்கல் அனாலிசிஸ் எப்படி, எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஒவ்வொன்றா தனித்தனியாக பார்க்க ஆரம்பிக்கலாம். ஒவ்வொன்றா நம்ம கொஞ்சமாக பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம பேச வேண்டிய ஒரு பேசிக்காக என்னென்ன சொல்லணும், அவுட்லைன் என்ன சொல்லணும்னா சொல்லி முடிச்சாச்சு. ஸோ நான் சொன்ன மாதிரி சேவிங்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம எப்போ ஆரம்பிக்கணும் எப்போ முடிக்கணுங்கிறது முக்கியம் இல்லை, ஆரம்பிக்கணும், அது மட்டும்தான் முக்கியம். உங்களால் எப்போ முடியுதோ அப்போ உடனே ஆரம்பிச்சாகணும். சேவிங்ஸ் அப்படிங்கிறது அடிஷ்னலான விஷயம் கிடையாது, அது ஒரு கமிட்மெண்ட்டு தான் அப்படின்னு நினச்சி பண்ண ஆரம்பிங்க. அதை வந்து எங்கேயுமே ஸ்டாப் பண்ணாதீங்க. உங்களுக்கு வந்து டிசிப்ளினான இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் உங்களுக்கு வந்து ஒரு சேஃபான ஃப்யூச்சரை கொடுக்கும். அதை தாண்டி நீங்கள் வந்து விட்டு பண்ணுறேன், இல்லை சரியாக பண்ணாமல் நிறுத்துகிறேன், இடையில இது பண்ணுறேன் அப்படின்னிங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து பெருசாக எந்த ரிட்டர்னும் தர போகிறதில்ல, பெருசாக அது வந்து உங்களுக்கு வந்து உதவ போகிறதில்ல. அதனால் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தான் கரெக்டாக செழுமைப்படுத்திக்கணும். அது வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் ப்ராப்பராக சேவிங்ஸ் பண்ணி ப்ராப்பராக எல்லாம் பிளான் கோல்ஸ் எல்லாம் அச்சீவ் பண்ணி உங்கள் அடுத்த தலைமுறைகள் சந்ததிகள் எல்லாத்துக்குமே ஒரு வழிகாட்டியே ஒரு ஆதாரமாக நீங்கள் இருக்கணும். ஸோ எல்லாத்துக்கும் ஆல் தி பெஸ்ட், வாழ்த்துக்கள். மீண்டும் அடுத்த டாபிக் ஒரு இதோட கண்டினியூஷன் ஒரு நல்ல டாப்பிக்கோட சம்திங் அபவுட் எவ்ரிதிங்கில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.